Hey, hi guys, it's me Lai. Welcome to Concepts of A2K in Tamil. இன்னைக்கு நாம 90 days crash course பார்க்குறது என்னன்னா டே 23. இந்த டே 23ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை ஆற்றல் திறனோட பகுதி 3. சரியா? இந்த வேலை ஆற்றல் திறன்ல இன்னைக்கு நாம பார்க்குறது என்னன்னா செங்குத்து வட்ட இயக்கம். ஆனா இந்த செங்குத்து வட்ட இயக்கத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிடைமட்ட வட்ட இயக்கம். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? கிடைமட்ட வட்ட இயக்கத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இதுதான் கிடைமட்ட வட்ட இயக்கம். அதாவது கிடைமட்ட வட்ட இயக்கம்னா இங்க பாரு, இதோ என் கையில ஒரு வயர் இருக்கா, இதோ இது இது இப்படி 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 இப்படி. சரியா? இந்த மாதிரி சுத்தம் இல்லையா? இதை தான் நான் என்னன்னு சொல்லுவோம்னா கிடைமட்ட வட்ட இயக்கம் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவேன்? கிடைமட்ட வட்ட இயக்கம் சொல்லுவோம். புரியுதா? சரியா? அப்போ இந்த கிடைமட்ட வட்ட இயக்கத்துல இங்க பாரு, இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்குன்னா அந்த டயக்ராம்ல வந்து ஒரு பால் கொடுத்துருக்குன்னா இப்ப அந்த பால் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பந்து வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு உராய்வற்ற பகுதியில். சரியா? அது என்னது? ஒரு உராய்வற்ற என்னது இந்த பரப்பு இருக்கு இல்லையா? இந்த பரப்பு வந்து பண்ணா ஒரு உராய்வற்ற பரப்புன்னு வச்சுக்கோ. ஒரு உராய்வற்ற சமதள பரப்புன்னு வச்சுக்கோ. உராய்வற்ற சமதள பரப்பு. சரியா? இந்த சமதள பரப்புல என்ன பண்ணுது? ஒரு பந்து வந்து பார்த்தா என்ன பண்ணுது? அப்படி இப்படி சுத்திட்டு வருது. இப்படி சுத்திட்டு வருது. சரியா? என்ன பண்ணுது? இப்படி சுத்திட்டு வருது. சரியா? அப்போ இந்த 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 கயித்துல வந்து பாருங்க கட்டியிருக்காங்களே, கொடுத்துருக்கக்கூடிய கயிறு இருக்கு இல்லையா? அந்த கயித்துல என்ன இருக்கும்? இந்த கயித்துல வந்து இழுவிசைன்னு சொல்லிட்டு ஒன்று செயல்படுமா? இந்த கயிறுல என்ன செயல்படும்? இழுவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செயல்படுமா? டீன்னு சொல்லி செயல்படுமா? இழுவிசை டி அப்படின்னு சொல்லி செயல்படுமா? செயல்படாதாப்பா? எஸ், கண்டிப்பா செயல்படும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் என்ன செயல்படும்? இந்த பக்கம் என்னோட மைய நோக்கு விசை செயல்படும். என்னது? mv²r செயல்படும். இந்த பக்கம் என்னது? mv²r அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைய நோக்கு விசை செயல்படுமா? சரி, ஓகே. அப்போ பந்து இங்க இருக்குது. பந்து வந்து பார்த்தோன்னா ஒரு உராய்வற்ற சமதள பரப்புல இருக்குது. சரியா? அப்போ உராய்வற்ற சமதள பரப்புல இருக்குது அப்படின்னா என்னது? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே என்னப்பா செயல்படும்? பந்துக்கு கீழே என்ன செயல்படும்? mg செயல்படுமா? பந்துக்கு கீழே என்னோட புவியீர்ப்பு விசை mg செயல்படுமா? பந்துக்கு கீழே புவியீர்ப்பு விசை mg. அப்போ பந்துக்கு மேல என்னோட செங்குத்து விசை என்னது? நார்மல் செயல்படும். செங்குத்து முடுக்கம் நார்மல் செயல்படுமா? சரியா? ஓகே. இப்போ இந்த வட்ட இயக்கம் இருக்குது. சரியா? வட்ட இயக்கம்னா என்னது? இந்த வந்து உராய்வற்ற பரப்புப்பா. அப்போ உராய்வற்ற பரப்புல வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா நேற்று வந்து பண்ணா நான் உனக்கு வந்து டயக்ராம் வந்து பண்ணா நான் உராய்வை வச்சு நான் போட்டு காமிச்சு அப்படி சும்மா சொயங்கி மாறி நின்றுச்சு. சரியா? இதே வந்து அந்த இடத்துல உராய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லைன்னா வச்சுக்கேன், அது பாட்டு என்ன பண்ணிட்டே இருக்கும்னா அப்படியே சும்மா சொயங்கின்னு அப்படியே சுத்திட்டே இருக்கும். அது பாட்டு என்ன ஆகிட்டே இருக்கும்? கம்ப்ளீட்டா சுத்திட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல என்ன பண்ணிட்டே இருக்கும்? சுத்திட்டே இருக்கும். உராய்வு அப்படின்றது எல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும்? கம்ப்ளீட்டா என்ன ஆகிட்டே இருக்கும்? சுத்திட்டே இருக்குமா? ஆமாவா? சுத்திட்டே இருக்குமா? அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய அந்த 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 என்ன சொல்றது வேகம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பந்து போகக்கூடிய வேகம் என்பது என்னவா இருக்கு? எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட்னா என்னப்பா? ஒரு மாறிலியா இருக்கும். மாறிலினா சீரான வேகத்துல இருக்கும். புரியுதா? எஸ், ஓகே. அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய வேகம் என்பது எப்படி இருக்கு? இதன் மீது செயல்படக்கூடிய வேகம் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்குன்னா வேகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? சீரான வேகத்துல போகும். என்னவா இருக்கும்? சீரான வேகத்துல போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? அந்த வேகமானது ஒரு குறிப்பிட்ட மதிப்பு, அதாவது கான்ஸ்டன்ட் மதிப்பு மாறிலியா எங்கேயும் மாறுபடாம வேகமானது மாறுபடாம அப்படியே கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். சரியா? அப்போ இங்க வந்து பண்ணா வேகம் வந்து சீரா இருக்குது அப்படின்னா, வேகமானது என்ன சீராக இருக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இழுவிசை எனக்கு எப்படி இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ இது வந்து பண்ணா இழுவிசை, இது என்ன ஆகுது? டே போயிட்டு வருது. இப்படியே என்ன பண்ணுது? போயிட்டு வருது. சரியா? என்னோட இழுவிசை என்ன பண்ணுது? டே போயிட்டு வருது. ஓகே, ரவுண்டா என்ன பண்ணிட்டு இப்படி போயிட்டு வருது. சரியா? அப்ப போயிட்டு வரும்போது இந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? சீரான வேகத்துல போகுது அப்படின்னா அந்த இழுவிசையும் எப்படி இருக்கும்? இழுவிசை மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா 0 தானே இருக்கும். ஓகே, இதே பந்து வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது? ஒரு டைம் டக்குன்னு எவ்வளவு வேகத்துல போகுது. சரி, இன்னொரு டைம்ல என்ன ஆகுது? இன்னொரு டைம்ல ஸ்பீடு கம்மி ஆகுது. இன்னொரு டைம்ல ரொம்ப 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 வேகமா போகுது. சரி, அப்ப என்ன ஆகும்? அந்த இழுவிசையோட மதிப்பு என்ன ஆகும்? அப்ப இழுவிசையோட மதிப்பு என்ன ஆகும்? வேகம் வந்து பார்த்தா ஒரு பர்டிகுலர் டைம்ல அதிகமாக அதோட இழுவிசையோட மதிப்பு என்ன ஆகும்? அதிகமாகுமா? ஆமாவா? வேகம் கம்மியாகும் போது அதோட இழுவிசை மதிப்பு என்ன ஆகும்? கம்மியாகுமா இல்லையா? கண்டிப்பா ஆகும். சரியா? எப்படி இப்போ இழுவிசை கம்மியாகும்? இங்க பாரு, இப்போ வந்து பார்த்தா நான் வேகமா சுத்துறேன். இதை நான் என்ன பண்றேன்? வேகமா சுத்துறேன். அப்ப அந்த 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 வயர் எப்படி இருக்குது பாரு? வயர் வந்து எப்படி இருக்குது பாரு? ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? ஓகே, இதை நான் என்ன பண்றேன்? அப்படியே கம்மி பண்றேன். ஓகே, டக்குன்னு வந்து நிறுத்துறேன். கம்மி பண்றேன்னா டக்குன்னு நிறுத்துறேன். இந்த வயரை வந்து என்ன பண்றேன்? டக்குன்னு ஸ்டாப் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? அப்படியே தொங்கிடுச்சா? ஆமா தானே? அப்படியே நின்றுச்சா? எங்கடா போச்சு பேனா? இங்க இருக்குது. சரியா? அப்போ என்னோட இழுவிசை என்பது என்ன ஆயிடுச்சு? இழுவிசை ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுமா? என்னோட இழுவிசை அப்படின்றது 0 ஆயிடுமா? ஆமாவா?
அப்போ இழுவிசையும் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய வேகமும் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இதன் மீது இந்த பந்தின் மீது செயல்படக்கூடிய நிலையாற்றல் அப்படின்றது எப்படி இருக்கும்? என்னோட நிலையாற்றல் எப்படி இருக்கும்னா ஜீரோவா தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட இயக்காற்றல் இருக்கு இல்லையா, என்னோட இயக்காற்றலும் வந்து ஜீரோவா இருக்கும். இதை பத்தி உனக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னா வச்சுக்கேன், எங்க இருபரிணாம இயக்கத்துல நான் நடத்தியிருப்பேன். ஓகே, இருபரிணாம இயக்கத்துல இந்த கிடைமட்ட வட்ட இயக்கத்தை பத்தி டீட்டெயிலா நடத்தி வச்சிருப்பேன். ஸோ அங்க போய் பார்த்துக்கோ. ஓகேவா? இப்ப பாக்குது என்னன்னா செங்குத்து வட்ட இயக்கம். அது என்ன செங்குத்து வட்ட இயக்கம்? செங்குத்து வட்ட இயக்கம்னா கிடைமட்ட வட்ட இயக்கம்னா என்ன சொன்னேன்? கிடைமட்ட வட்ட இயக்கம்னா இப்போ துகள் வந்து பார்த்தோன்னா கிடைமட்டமா சுத்துது. எப்படி சுத்தும்? கிடைமட்டம்னா எப்படி? இந்த டைரக்ஷன்ல சுத்துறது கிடைமட்ட வட்ட இயக்கம். சரியா? செங்குத்து வட்ட இயக்கம்னா எப்படி? செங்குத்து வட்ட இயக்கம்னா இப்படி சுத்துறத அப்படி இப்படி மாத்து, அப்படி இப்படி மாத்து, அவ்வளவுதான் முடிஞ்சு. புரியுதா? அப்படி இந்த டைரக்ஷன்ல மாத்தினா என்னது? இதுக்கு பேர் தான் என்னோட செங்குத்து வட்ட இயக்கம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? என்னுடைய செங்குத்து வட்ட இயக்கம். புரிஞ்சா? ஓகே, கிளியராப்பா? அவ்வளவுதான். சரியா? இதுதான் நான் என்னன்னு சொல்லுவேன்? செங்குத்து வட்ட இயக்கம் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல வந்து போனா ஆரம்பத்துல பந்து வந்து இங்க இருக்குது. இது என்ன பண்ணுது? யூ அப்படின்ற வேகத்துல வந்து பண்ண என்ன பண்ண சுத்தம். யூ அப்படின்ற வேகத்துல என்ன பண்ண சுத்தவேன். அப்ப சுத்தம் போது என்ன ஆகுது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல வந்துச்சா? இந்த இடத்துல வருதா? ஓகே, இப்ப பாரு. இது வந்து கடைசி வரைக்கும் தேவைப்பட மாட்டேங்குது. எதுக்கு நான் இதை வைக்கணும்? இது கடைசி வரைக்கும் தேவைப்படும். கழுத்துல மாட்டிக்கிறேன். ஓகே, கழுத்துல மாட்டி என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அப்படி தொங்கிடுவீங்களா? அவெல்லாம் கேட்காத. ஓகே, சரி, ஓகே. இந்த இடத்துல பாரு, இங்க பாரு. இப்போ வந்து பார்த்தா என்ன ஆகுது? இது வந்து பண்ணா என்ன? செங்குத்து வட்ட இயக்கத்தை நான் ஏற்படுத்தேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஸ்பீடு வந்து லைட்டா கொடுக்க. சரி, லைட்டா கொடுக்க. ஓகே, அப்ப பாரு, இங்க இருந்து நான் மேல கொண்டு போகும்போது ஸ்பீடு என்ன ஆகுது? இங்க இருந்து நான் என்ன பண்ண? மேல கொண்டு போகும்போது என்ன ஆகுது? ஸ்பீடு கம்மியாகுதா? லைட்டா. ஆமாவா? ஸ்பீடு என்ன ஆகுது? அப்ப இங்க பாரு, அப்படியே இங்க போக அப்படியே ஸ்பீடு கம்மியாயிட்டு இங்க ஸ்டாப் ஆயிட்டு ஸ்வைன்னு மறுபடியும் அகைன் வருதா? இந்த மாதிரி. ஆமாவா? இங்க பாரு. வருதா? பஸ் பஸ் வருதா? சொல்யூஷன் புரியுதாப்பா? ஓகேவா? புரியுதா? சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த இடத்துல என்ன ஆகுது? என்னோட ஸ்பீடு வந்து என்ன ஆகுது? வேகம் வந்து என்ன ஆகுதுப்பா? வேகம் வந்து என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா குறையுதா? வேகம் என்ன ஆகுது? இந்த இடத்துல குறையுதா? அப்ப என்னோட இழுவிசை இங்க எப்படி இருக்கும்? என்னோட இழுவிசை வேகம் வந்து குறைஞ்சிச்சுன்னா அப்ப இழுவிசை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இழுவிசை ஆட்டோமேட்டிக்கா குறையுமா? இழுவிசை என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா குறையுமா குறையாதா? அவ்வளவுதான். இழுவிசை என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது. சரியா? ஓகேப்பா. அப்ப பாரு, இங்க வேகமானது என்ன ஆகுது? அதிகமாகுதா? அப்ப இழுவிசை இங்க என்ன ஆகுது? கம்மியாகுதா? சரியா? அப்போ வேகமானது இங்க பாரு. அப்ப பாரு, அப்போ இந்த பொருளானது மேல போகும்போது, சரியா? அப்ப என்னது? பொருளானது மேல போகுது. சரியா? பொருளானது மேல போகும்போது என்ன ஆகுது? வேகமும் அதிகமாகுது. அதே சமயத்துல என்ன ஆகுது? இழுவிசை அதிகமாகுதா? இந்த பொருளானது என்னது? இங்க கட்ட வச்சு இங்க வந்து பாருன்னா எங்கடா போச்சு அந்த வயரு? சரியா? இப்போ இதுதான் அந்த பொருள். அந்த பொருள். சரியா? அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி மேல போகுது. ஓகே, மேல போகும்போது என்ன ஆகுது? மேல போகும்போது என்ன ஆகுது? அதோடைய வேகமும் கம்மியாகுது. அதோட இழுவிசை மூக்கு மேலே வாங்கிக்கினேன். சூப்பர் போ. சரியா? அப்ப மேல போகும்போது என்ன ஆகுது? மேல போகும்போது அப்ப என்ன ஆகுதுதா? வேகமும் கம்மியாகுது, இழுவிசையும் கம்மியாகுதா? இழுவிசையும் ஆக்சுவலி கம்மியாகுதா? அதான் இங்க சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே, அப்போ இழுவிசை கம்மியாகுது. அப்போ கம்மியாகும் போது சரி, இங்க இருக்கக்கூடிய நிலையாற்றல் இருக்கு இல்லையா? அப்ப நிலையாற்றல் என்ன ஆகுது? வேகம் கம்மியாகும் போது நிலையாற்றல் என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுமா? ஆமாவா? அப்போ என்னோட இயக்காற்றல் என்ன ஆகும்? இயக்காற்றல் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுமா? அப்போ இது மேல வேகம் வந்து என்ன ஆகுது? படிப்படியே மேல போகும்போது என்ன ஆகுது? வேகமானது குறையுது. சரியா? வேகம் குறையும் போது அதோட நிலையாற்றல் வந்து பார்த்தா அதிகமாகும், அதோடைய இயக்காற்றல் கம்மியாகவும் ஆகுது. அப்போ ஒண்ணு அதிகமா அப்போ வந்து பார்த்தோன்னா என்னுடைய எந்திர ஆற்றல் அப்படின்றது என்ன ஆகும்? எந்திர ஆற்றல் என்ன அப்படின்றது என்ன ஆகும்? அதாவது நிலையாற்றல் அதிகமாகுதுடா. நிலையாற்றல் அதிகமாகுது. அப்புறமா என்னது? இயக்காற்றல் கம்மியாகுது. சரியா? அப்ப கம்மியாகும் போது என்னுடைய எந்திர ஆற்றல் இருக்கு. என்னுடைய எந்திர ஆற்றல் வந்து என்ன ஆகும்? ஒரு மாதிரியா செயல்படுமா? சீராக இருக்குமா? சீராக செயல்படாதா? சீராக செயல்படுமா? சொல்யூஷன் புரியுதா? சீராக செயல்படுமா செயல்படாதா? செயல்படும். அப்போ இங்க இழுவிசைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இழுவிசையால செய்யப்பட்ட வேலை என்பது எனக்கு எப்படி இருக்கும்? சுழியமாக இருக்கும். சரியா? இந்த செங்குத்து வட்ட இயக்கத்துல என்னுடைய இழுவிசை, சரியா? இழுவிசையால் செய்யப்பட்ட வேலை என்பது எப்படி இருக்கு? எனக்கு சுழியமா இருக்குமா இருக்காதா? ஆமாவா? அப்போ ஒர்க் டன் பை டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அதாவது வேலை, அதாவது இழுவிசையால் செய்யப்பட்ட வேலை என்பது சுழியமா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஓகே, கிளியரா? தனித்தனியாக. சரி,
நெக்ஸ்ட் வேகம். சரியா? அப்போ இந்த செங்குத்து வட்ட இயக்கத்துல இருக்கக்கூடிய வேகம் என்னவா இருக்கும்? சரியா? இந்த செங்குத்து வட்ட இயக்கத்துல இருக்கக்கூடிய வேகம் என்னவா இருக்கும்? அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா ஆற்றல் மாறா எந்திர ஆற்றல் படி. சரி, ஆற்றல் மாறா எந்திர ஆற்றல் படி என்ன சொல்றது இங்க பாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, இங்க வந்து பண்ணா ஒரு ஒரு என்னது ஒரு பந்து ஒண்ணு இங்க இருக்குது. சரியா? அந்த பந்து என்ன பண்றாருன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மேல வந்து போகுது. இங்க இருந்து வந்து செங்குத்து வட்ட இயக்கத்தை நோக்கி நகருது. செங்குத்து வட்ட இயக்கத்தை நோக்கி நகருமா? எஸ், கண்டிப்பா நகரும். சரியா? அப்போ இந்த இந்த கம்பியினுடைய நீளம் அப்படின்றது என்னவா இருக்கும்? எல் அப்படின்ற நீளம் கொண்டதா இருக்குமா? இந்த கம்பியினுடைய நீளத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன்? எல் நீளம் கொண்ட கம்பின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? எல் நீளம் கொண்ட கம்பின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப இங்க இருந்து ஆரம்ப திசைவேகம் என்னவா இருக்கு? எனக்கு ஆரம்ப திசைவேகம் யூவா இருக்குமா? இது இறுதி திசைவேகம் பியா இருக்குமா? ஆமாவா? அப்ப ஆரம்பத்துல எனக்கு ஒரு நிலையாற்றல் இருந்திருக்கும். அந்த நிலையாற்றல் வந்து யூ. என்னது? ஆரம்பத்துல அந்த பொருளானது ஆரம்ப திசைவேகம் யூ அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய பொருளுக்கு ஒரு நிலையாற்றல் இருந்திருக்கும். அது என்னது? ஜீரோவா? ஆமா வள்ளி, ஜீரோ தானடா. எஸ், கண்டிப்பா ஜீரோ. சரியா? அதுக்கப்புறமா பாரு இந்த இடத்துல போகும்போது, ஓகே, இந்த இடத்துல போகும்போது என்னது? இங்க வந்து பார்த்தோன்னா என்னது? இந்த இடத்துல வந்து அதாவது வி வேகம் வந்து வி அப்படின்னு சென்று கொண்டு இருக்குது. சரியா? வேகம் வில போயிட்டு இருக்குது. அப்ப வி வேகத்துல போகும்போது அங்க என்னுடைய நிலையாற்றல் எப்படி இருக்கும்? வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்ப ஏதாவது நிலையாற்றல் இருக்குமா? கண்டிப்பா நிலையாற்றல் இருக்காது. அப்ப நிலையாற்றலோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்? சுழியமா இருக்குமா? சரியா? இது எல்னா இங்க பாரு, ஒரு வெக்டார் இருக்குது. ஒரு வெக்டார்ல இந்த பகுதி வந்து எல் அப்படின்னா இந்த பகுதி என்னவா இருக்கும்? எல் காஸ் தீட்டாவா இருக்குமா? இந்த பகுதி என்னவா இருக்கும்? எல் சைன் தீட்டாவா இருக்குமா? அப்ப இந்த பகுதி என்னவா இருக்கும்பா? இந்த பகுதி என்னவா இருக்கும்? எல் காஸ் தீட்டாவா? எல் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு அப்படின்றது எவ்வளவு இருக்கும்? இந்த பொருளுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு என்னவா இருக்கும்பா? ஒன்றும் இல்லை. இது ஒட்டுமொத்தமா சேர்த்தினது எல்லு. சரியா? எல்லு. அப்போ இதுல இருந்து எவ்வளவு? இதை கழிச்சா எல் மைனஸ் காஸ் தீட்டா, எல்ல இருந்து எல் மைனஸ் காஸ் தீட்டாவை கழிச்சா இந்த இது என்ன சொல்றது? இது ஆன்சர் வந்துடும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? இந்த ஒட்டுமொத்த நீளத்துல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். அப்ப இதுல கிடைக்கக்கூடிய எனக்கு உயரம் அப்படின்றது எப்படி இருக்கும்? என்னோட உயரம் வந்து எப்படி இருக்கும்பா? எல் மைனஸ் எல் காஸ் தீட்டான்னு இருக்குமா? எல் மைனஸ் எல் காஸ் தீட்டான்னு இருக்குமா? அப்ப என்னோட உயரம் எப்படி இருக்கும்? எல்ல நான் பொதுவாக வெளியிட்டேன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குமா? 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா என்னோட உயரம்? 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு என்னோட உயரம் இருக்குமாப்பா? அவ்வளவுதான். சரியா? அப்போ இங்க இருந்து வந்து ஆற்றல் மாறா எந்திர ஆற்றலின் படி, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி படி பார்த்தோம் அப்படின்னா இங்க என்னது? இந்த பொருளினுடைய நிலையாற்றலும், சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பந்தினுடைய நிலையாற்றல் இயக்காற்றலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையாற்றல் இயக்காற்றலும் எப்படி இருக்கு? எனக்கு சமமா இருக்குமா? எதன்படி? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. சரியா? COMன்னு சொல்லிட்டு எடுத்துக்க கம்மு. அப்போ இந்த இடத்துல வந்து நான் இருக்கும் ஒரு நிலையாற்றல் இருந்திருக்குமா? ஆமாவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு நிலையாற்றல் இருக்கும். அந்த நிலையாற்றல் வந்து 1/2 mu ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கு. mu ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இங்க இயக்காற்றல் ஏதாச்சும் இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா அது ஜீரோவா இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நிலையாற்றல் எதுவும் கிடையாது. சரி, இந்த இடத்துல என்னது? அதாவது சாரி ஓகே, வி ஸ்கொயர் வி. ஓகே, என்னது? இந்த பொருளுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பொருளுக்கு நான் எடுத்துக்கும் போது அதுக்கு தான் நிலையாற்றல் எதுவும் இருக்காது. அப்போ இங்க இருக்கிறதோடைய இயக்காற்றல் ஒன்றுக்கு 1/2 mv ஸ்கொயரா? ஆமாவா? அப்போ இந்த பொருளுக்கு பார்த்தோன்னா இயக்காற்றல் அப்படின்னு சொல்லிட்டு எது இருக்குமா? கண்டிப்பா அதுக்கு ஒரு இயக்காற்றல் இருக்கும். அது என்னது? 1/2 mu ஸ்கொயரா? mu ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஆரம்பத்துல ஒரு வேகத்துல செல்லுது. என்னது? u அப்படின்ற வேகத்துல செல்லுது. அப்ப என்னது? 1/2 mu ஸ்கொயர்னு வருமா வராதா? எஸ், கண்டிப்பா வரும். சரியா? வருமா? ஓகே, அப்புறமா பார்த்துக்கோ. இந்த பொருள் இருக்கு இல்லையா? இந்த பொருளுக்கு ஒரு நிலை இயக்காற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா? இந்த பொருளுக்கு என்ன இருக்கும்? ஒரு என்ன இருக்கும்பா? என்ன இருக்கும்? இயக்காற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா? அது என்ன இயக்காற்றல்? ஒன்றும் இல்லை, mg எல் மைனஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிலையாற்றல் இருக்கும். சரியா? அப்போ இதுல இருந்து ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு திசைவேகத்தோட மதிப்பு கிடைக்கும். இதை நான் டெரிவேஷன்லாம் போட விரும்பல. ஓகே, அப்போ இது டெரிவேஷன்லாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது கிடையாது. சரியா? அப்போ அப்போ இந்த மாதிரி செங்குத்து வட்ட இயக்கத்தோடைய ஃபார்முலா என்ன? ஓகே, வேகத்திற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா u ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதுதான் வந்து என்னோட ஃபார்முலா. என்னது? v-யோட மதிப்பு எவ்வளோ? u ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஏன்னா வந்து அவன் வந்து டெரிவேஷனா அப்படி இப்படின்லாம் கேட்க போறதில்ல. எது வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா தான் அவன் வந்து நம்மளுக்கு என்னது முக்கியம்? நீட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா தான் முக்கியம், டெரிவேஷன் முக்கியம் கிடையாது. சரியா? இருந்தாலும் டெரிவேஷனோட படிச்சு வச்சுக்கிறது உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அது வந்து மறக்காது எப்பயுமே. ஓகே, இருந்தாலும் இதுக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்லை. சரியா?
ஓகே, அப்போ இழுவிசை சரியா. அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய அப்ப செங்குத்து வட்ட இயக்கத்துல செயல்படக்கூடிய இழுவிசை அப்படின்னு எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு சமமா இருக்கும்னா T is equal to mu square L minus mu square L minus 2mg plus 3mg cos thetaவுக்கு சமமா இருக்கும். plus 3mg cos thetaவுக்கு சமமா இருக்கும். ஓகே, சமமா இருக்கும். இது எப்படி ப்ரோ வந்துச்சு, இது எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இங்கே பாரு, இங்க வந்து பார்த்தா ஒரு இது இங்க என்னது ஒரு பந்து இருக்குது. அந்த பந்தை வந்து நான் ஒரு ஆரம்ப வெலாசிட்டி u அப்படின்ற திசைவேகத்தில் நான் தள்ளி விடுறேன் சரியா. தள்ளி விடும் போது என்ன ஆகுது, அது இந்த இடத்துல போய் நிற்கும். அப்போ இதன் மீது வந்து பார்த்தா ஒரு இழுவிசை வந்து டீன் செயல்படும். ஆமாவா, இதன் மீது என்ன ஆகுது, ஒரு இழுவிசை வந்து பண்ணா டீன் செயல்படும் சரியா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், mv²r சொல்லிட்டு ஒன்று செயல்படும். அப்போ இந்த இடத்துல வந்து பண்ணா இந்த கீழே வந்து என்ன செயல்படும், இங்க வந்து கீழே வந்து mg செயல்படும். அப்போ இது வந்து பண்ணா ஒரு ரிசல்டன்ட் வெக்டர்னா இந்த பக்கம் என்ன செயல்படும், mg cos theta செயல்படும். இந்த டைரக்ஷன் தானே செயல்படும்பா, இந்த டைரக்ஷன் தானே செயல்படும். அதாவது எஸ், இந்த டைரக்ஷன்ல mg cos theta செயல்படும். இந்த டைரக்ஷன் என்ன செயல்படும், mg sin theta செயல்படுமா, mg sin theta செயல்படுமா. அப்ப என்னோட இழுவிசை என்பது எதுக்கு சமமா இருக்கும், என்னோட இழுவிசை அப்ப இந்த பொருள் ஓய்வில் இருக்குன்னா இழுவிசை என்பது எதுக்கு சமமா இருக்கும், mv²r பிளஸ் mg cos thetaவுக்கு சமமா இருக்குமா, mg cos thetaவுக்கு சமமா இருக்குமா. இந்த v²க்கு பதிலாக என்ன பண்ண அப்படின்னா இந்த v²க்கு பதிலாக இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண. அப்போ v² இருந்தது என்ன வரும்ப்பா, m/r into u² minus 2gl எஸ் minus 2gl அதானே, minus 2gl 1 minus cos theta வருமா, 1 minus cos theta plus mg cos theta வருமா, plus mg cos theta சொல்லிட்டு வருமா வராதா. எஸ், கண்டிப்பா வரும். ஆமாவா, வரும் தானே. அப்ப இங்க பாரு, இந்த நிறைய கேன்சல் பண்ணிடலாமா, வேணாம் அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்றேன், mu²/r இது என்னது, இது என்னாச்சு mgl 2mgl 2mgl plus 2mg எஸ் 2mg cos theta வருமா, plus 2mg cos theta plus mg cos theta வரும். அப்போ இதை நம்ம சமன்படுத்தும் போது எனக்கு என்ன வரும், இந்த மாதிரி எனக்கு வந்துடும் சரி. இந்த மாதிரி எனக்கு கிடைச்சா எனக்கு வந்துடும். புரியுதா. இதை நான் வந்து பண்ண கரெக்டாக சால்வ் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, கிளியரா. ஓகே நைஸ் புரிஞ்சா. அப்போ 2mgல இருந்து mg cos theta இது பண்ணோம்னா 3mg cos theta. அப்போ என்ன ஆச்சு, எனக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிடுமா. எவ்வளோதான்ப்பா, எவ்வளோதான். இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா. இதுதான் வந்து என்னுடைய இழுவிசை, எனது செங்குத்து வட்ட இயக்கத்தில் செயல்படக்கூடிய இழுவிசை அப்படின்றது என்னவா இருக்கும், இதுதான் எனக்கு. ஓகேவா. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் கேசஸ் என்னது, இப்போ டிஃப்ரெண்ட் கேசஸ் செங்குத்து வட்ட இயக்கத்தை பொறுத்து வெவ்வேறு நேர்வுகள். இதில் நேர்வு நம்பர் 1 சரியா. இப்போ நேர்வு 1ல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வச்சுக்கேன், இந்த 1ல் இங்க பாரு தீட்டாவோட மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த தீட்டாவோட மதிப்பை வந்து பார்த்தா 90 விட குறைவா, 90க்கு சமமா அல்லது 90 விட குறைவா நான் எடுத்துக்கிறேன். இந்த தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரினா எந்த பக்கம் இருக்கும், இங்க பாரு இது ஒரு செங்குத்து வட்ட இயக்கம்னா இங்க 90 டிகிரி, இது எவ்வளவு 180 டிகிரி, இது 270, இங்க 360 டிகிரியா, 360 டிகிரியா சரியா. இப்போ இந்த தீட்டாவோட மதிப்பு நான் என்ன பண்றேன்னா 90 டிகிரி விட கம்மியா இருக்கு, 90 டிகிரின்னு சொல்லிட்டு கம்மியா இருக்குது. அப்போ 90 டிகிரி விட கம்மியா நான் வேகத்தை செலுத்தும் போது என்ன ஆகுது, ஓகே. அப்போ 90 டிகிரியை விட நான் வேகத்தை செலுத்தேன். அப்போ என்ன ஆகுது பாரு, 90 டிகிரியை விட 90 டிகிரிக்கு சமமா செலுத்தேன். அப்போ என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு பாரு, என்ன நடக்குது ஆக்சுவலி, என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் தேர், சைன் என்ன நடக்குது, 90 டிகிரிடா, இது வந்து 90 டிகிரிக்கு சமமா இது பண்றேன் சரியா. இதை வந்து நான் பண்ண 90 டிகிரிக்கு நான் வேகத்தை செலுத்தும் போது என்ன நடக்குது பாரு, இது என்ன ஆகுது ஒரு பர்டிகுலர், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முன்னும் பின்னும் என்ன ஆகுது, அலை உருகிறதா, முன்னும் பின்னும் ஆகுது, இப்படி மாறி நகருதா. அப்ப இந்த மாதிரி மாறி நகர்ந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம், இந்த மோஷன் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அலைவு இயக்கம் சொல்லுவோமா. அப்போ இங்க பாரு செங்குத்து வட்ட இயக்கத்துல அந்த தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியோ அல்லது 90 டிகிரியை விட குறைவாகவும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது 90 டிகிரியை விட குறைவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த செங்குத்து வட்ட இயக்கமா இருக்காது, அது வந்து என்னவா இருக்காது, செங்குத்து வட்ட இயக்கமா இல்லாம அது என்னவா மாறும், அலைவு இயக்கமா மாறிடும், அலைவு இயக்கமா மாறிடும். புரியுதா. ஓகே, இதே இந்த நேர்வு 2ல இந்த நேர்வு 2 இருக்குல்லையா, அந்த நேர்வு 2ல பாரு, இப்போ இந்த நேர்வு 2ல என்ன பண்ணணும்னா தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியை விட அதிகமா இருக்கணும், 180 டிகிரியை விட கம்மியா இருக்கணும். அது 180 டிகிரியை விட கம்மியா இருக்கும். புரியுதா.
சரியா? அப்போ அப்படின்னா என்னவா இருக்கும், இந்த இடத்துல இருக்குது 90 டிகிரி விட அதிகமான இந்த பக்கம் இருக்கணும். சரியா? 150 டிகிரி விட கம்மினா இதுக்கும் பிட்வீன்ல இருக்கணுமா? ஓகே, அப்ப இதை விட அதிகமா இருக்கணும், இதை விட கம்மியா இருக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ணுன்னு பாரு, என்ன பண்ணுன்னு பாத்துக்கோ. இதை விட கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுது, ஆக்சுவலி இங்க பாரு, என்ன ஆகுது மேல போதா. இங்க பாரு, இதை வந்து பாரு, நான் என்ன பண்ண மேல இருக்கிறேன், அப்படியே வந்து பாரு, நான் மேல போயிட்டு இப்படி மடங்கின்னு கீழே விழுக்குதா? ஆமாவா? மேல போயிட்டு மடங்கின்னு கீழே விழுக்குதா? ஏன் அப்படின்னா என்ன, இங்க பாரு, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, பந்து இருக்குது. சரியா? இங்க என்ன பண்ண, நான் இந்த இடத்துல தூக்கின்னு போறேன். சரியா? அப்ப இதுக்கு வந்து பண்ண, கம்பிக்கு வந்து பண்ண என்ன இருக்கும், ஒரு இழுவிசை ஒண்ணு இருக்குமா? கம்பிக்கு இதை வந்து கீழே தூக்கி வரையலாம். வா, சரி, இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் கீழே இறக்கி வரையலாம். ஓகே, இப்போ இங்க இருந்து நான் இதை பண்றேன். சரியா? இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பண்ண, இந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா இந்த பந்து என்ன ஆகுதுப்பா, இந்த கம்பியில இருக்கக்கூடிய அந்த இழுவிசை அப்படிங்க பாரு, இந்த இடத்துல கம்பியில இழுவிசை டி, இந்த வயர்ல இழுவிசை வந்து பண்ண இப்ப என்ன ஆகுது, டீயா இருக்குது. அப்ப மேல நான் கொண்டு சூப்பர்வா, மூஞ்சலி வாங்கிட்டு பண்ண கொஞ்ச நேரத்துல. சரியா? அப்போ இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது பாரு, என்ன ஆகுது, மடங்கின் வந்து இப்படி கீழே விழுகுதா, மடங்கின் வந்து என்ன ஆகுது, கீழே விழுகுதா. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, அப்போ இந்த இது வந்து பண்ணா வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்துச்சு. சரியா? வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்க டீயோட மதிப்பு என்னவா இருக்கும், சுழியமா இருக்குமா? இங்க என்னோட இழுவிசை மதிப்பு சுழியமா இருக்கு. அப்போ நேர்வு தண்டுல 90 டிகிரி விட அதிகமாகவும் 150 டிகிரியை விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அந்த 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 இயக்கம் என்ன ஆயிடுச்சு, அந்த இயக்கம் வந்து பண்ணா வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. சரியா? அந்த ஒரு பந்தானது வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, வட்ட இயக்கத்தை விட்டு செங்குத்து வட்ட இயக்கத்தை விட்டு வெளியேறிடும். செங்குத்து வட்ட இயக்கத்தை விட்டு வெளியேறிடும். புரிஞ்சா? கிளியரா? ஓகே, நேர்வு 3 என்ன சொல்லுது அப்படின்னா, நேர்வு 3 வந்து பார்த்தோன்னா தீட்டாவோட மதிப்பு 180 டிகிரியா இருக்கும்போது, தீட்டாவோட மதிப்பு 180 டிகிரியா இருக்கும்போது என்ன ஆகும், தீட்டாவோட மதிப்பு எக்ஸாக்டா 180 டிகிரி. சரியா? 180 டிகிரினா என்னது, இப்படி வந்து இப்படி 180. ஓகே, புரியுதா? இப்படி வந்து என்ன ஆகுது, 180 டிகிரினா நம்ம இது அவ்வளவுதான் பார்த்துக்கும். என்ன ஆகுது, அவ்வளவுதான் பார்த்துக்கும். புரியுதா என்ன நடக்குது ஆக்சுவலி? அப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆகுது, 180 டிகிரில நான் விடும் போது என்ன ஆகுது, ஒரு வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துதா, ஒரு என்ன ஆகுது, வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துதா, தெரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 90 டிகிரி விடுறேன், 90 டிகிரிக்குள்ள விடுறேன், 90 டிகிரிக்குள்ள விடும்போது என்ன ஆகுது, அது வந்து பண்ண என்னது, ஆசிலேஷன் நடக்குது. சரியா? இதே 90 டிகிரியை விட கொஞ்சம் மேல அதிகமா இருக்கு, 90 டிகிரி விட என்ன பண்ண கொஞ்சம் மேல அதிகமா எடுத்தானே ஆகுது, 90 டிகிரி விட கொஞ்சம் மேல அதிகமா எடுத்தா அதோடைய இழுவிசை வந்து முடிஞ்சு வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்தது. சரியா? இதே 180 டிகிரிக்கு எடுத்தனா, 180 டிகிரிக்கு எடுத்தனா ஒரு செங்குத்து வட்ட இயக்கத்தை என்ன பண்ணுது, ஏற்படுத்துதா, செங்குத்து வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துதா. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். கிளியரா? சரி, ஓகே. அப்ப தீட்டாவோட மதிப்பு 180 டிகிரியா இருக்கும்போது என்ன ஆகுது, இது வந்து பண்ணா ஒரு வட்டம். சரி, இதுனாது ஒரு வட்டம் இருக்குது. இங்க வந்து பண்ணா பந்தானது என்ன பண்ணுது, அப்படியே நகருது. சரியா? நகர்ந்து 180 டிகிரில இருக்குதுன்னா அப்ப என்ன ஆகுது, அகைன் கீழே வருமா, கீழே வரும். அப்ப என்ன, ஒரு திசை வேகத்தை ஏற்படுத்தும். அது ஒரு திசை வேகத்துல என்ன பண்ணும், போயிட்டே இருக்குமா, புஸ்ன்னு போகும். ஆமா தானே? அப்போ நேர்வு 3 அப்படின்றது என்னது, நேர்வு 3ல தீட்டாவோட மதிப்பு 180 டிகிரியா இருந்ததுன்னா என்ன பண்ணும், வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும். என்ன வட்ட இயக்கம், செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும். செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும். புரிஞ்சா? அவ்வளவுதான். ஓகே, கிளியரா? சரி, ஓகேப்பா. அதுக்கடுத்து பாரு, ஒரு முழுமையான வட்ட இயக்கத்திற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச வேகம் என்ன? ஒரு முழுமையான வட்ட இயக்கத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா குறைந்தபட்ச வேகம் என்னவா இருக்கும்? இங்க வந்து போனா ஆரம்ப வேகம் இருக்கு இல்லையா, அந்த குறைந்தபட்ச ஆரம்ப வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? அப்போ இந்த பகுதி வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், இந்த பகுதி வந்து பண்ண என்னோட குறைந்தபட்ச பகுதின்னு சொல்லுவேன். என்னது, இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, குறைந்தபட்ச பகுதி, லோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லோயர் பாயிண்ட் சொல்லுவாங்க. குறைந்தபட்ச புள்ளி தமிழ்ல வந்து இதுதான் குறைந்தபட்ச புள்ளி. அப்ப இந்த புள்ளி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த புள்ளியை வந்து என்னன்னு சொல்லுவேன், என்னோட அதிகபட்ச புள்ளின்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன், என்னோட அதிகபட்ச புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, அப்ப என்னோட அதிகபட்ச புள்ளியில வந்து பார்த்தோன்னா என்னோட இழுவிசை எப்படி இருக்கும், என்னோட இழுவிசை வந்து பண்ணா குறைவா இருக்கும். என்னோட இழுவிசை வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கும். சரியா? இதே என்னுடைய குறைந்தபட்ச புள்ளியில அதாவது இங்க பாரு, இங்க ஒரு வேலை எத்தனை டைம் இந்த ஒயர் இருக்குது, இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு வேலை வந்து பண்ணா ஒயர் வந்து இந்த இடத்துல ஸ்பீடு நான் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும், அப்படியே கீழே வந்துடுமா? புரியுதா? அப்படியே கீழே வந்துடுமா? இப்படி
புரியுதானே நான் சொல்றது என்னன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து போனா இழுவிசை வந்து போனா கம்பியில என்னது, இந்த கம்பி ஸ்ட்ரெயிட்டா இருக்குது, இழுவிசை அப்படின்றது ஒண்ணு இருக்கும். சரியா, இதை நான் இதே கொஞ்சம் மேல இப்படி தூக்கி விடுறேன். மேல தூக்கி விடும்போது என்ன ஆகுது, இழுவிசை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு, 180 டிகிரியில என்ன ஆகுது, இழுவிசை கம்மியாகுமா, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இழுவிசை கம்மியாயிடுச்சு. அப்ப என்னோட அதிகபட்ச புள்ளியில என்னோட இழுவிசை என்பது கம்மியா இருக்கும். இதே குறைந்தபட்ச புள்ளியில பாரு, இழுவிசை எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா, இழுவிசை எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா. அதை தான் நான் இங்க சொல்ல வந்தேன். சரியா, அதை தான் நான் என்ன பண்ண சொல்ல வந்தேன். ஓகே, அப்போ என்னோட குறைந்தபட்ச புள்ளியில வந்து பார்த்தோன்னா, என்னோட குறைந்தபட்ச புள்ளியில என்னவா இருக்கு, என்னோட இழுவிசையோட மதிப்பு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். என்னோட இழுவிசையோட மதிப்பு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா, இழுவிசை எப்படி இருக்கும், எனக்கு அதிகமா இருக்கும். சரியா, ஓகே. அப்போ இந்த இடத்துல இழுவிசை குறைவு அப்படின்னா என்னவா இருக்கும், அப்ப இழுவிசை குறைவு அப்படின்னா, இழுவிசை குறைவுனா எதுக்கு சமமா இருக்கும், சுழியத்துக்கு சமமா இருக்கும். சரியா, இழுவிசை குறைவுனா என்னது, சுழியத்தை விட சுழியமா இருக்காது. சுழியமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்ப்பா, அது என்னாச்சு, அந்த வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்துருது. அதாவது அந்த என்னது, ஒரு முழுமையான செங்குத்து வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே வந்துடும். அப்ப என்ன ஆகும், ஜீரோவை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஜீரோவை விட கொஞ்சம் அதிகமா இருக்குமா. அப்போ அந்த என்ன இழுவிசையோட ஃபார்முலா என்னது, இழுவிசை = mv²/L. mv²/L 2mg பிளஸ் எவ்வளோ, 3mg cos தீட்டாவா, 3mg cos தீட்டாவா. ஆமா தானே, காஸ் தீட்டாவோட மதிப்பு என்னது, ஜீரோவை விட அதிகமா இருக்கும். என்னவா இருக்கும், ஜீரோவை விட எனக்கு அதிகமா இருக்குமா. சரியா, அதிகமா இருக்குமா, இருக்காதா. ஓகே, இந்த காஸ் தீட்டாவோட மதிப்பு ஓகே குறைந்தபட்ச அதாவது எஸ், என்னோட இழுவிசை குறைந்தபட்ச மதிப்பு எங்க இருக்குது, லோயர் பாயிண்ட் இருக்கா. அப்ப இது எத்தனை டிகிரி, இங்க இருந்து இங்க எத்தனை டிகிரி இருக்கு, 180 டிகிரியில இருக்கா. ஆமாவா, 180 டிகிரியில இருக்கா. அப்ப mv²/L minus 2mg plus 3mg cos தீட்டாவா, 3mg cos 180 டிகிரியா, cos 180 டிகிரி சமம் 0. சரியா, cos 180ஓட மதிப்பு எவ்வளோப்பா, cos 180ஓட மதிப்பு எவ்வளோ, cos 180ஓட மதிப்பு எவ்வளோ, -1. -1 தானே. அப்ப என்ன ஆயிடுச்சு பாரு, mv²/L minus 2mg minus 3mg வருமா, 3mg is greater than equal to 0 இருக்கும். ஆமாவா இல்லையா. சரி, ஓகே. இப்போ எனக்கு திசைவேகம் தான் வேணும். அப்போ mv²/L சமம் L மைனஸ் எவ்வளோ, 5mg 0ன்னு இருக்குமா. ஆமாவா. இப்போ இந்த 5mg நான் வந்துச்சுன்னா ஆச்சு, -5mg நான் வந்துச்சுன்னா ஆச்சு, பிளஸ் 5mgன்னு வருமா. அப்போ mv²/L சமம் எவ்வளோ வந்துச்சு, mv²/L எவ்வளோப்பா வந்துச்சு, 5mgக்கு வருமா. அப்போ இந்த m கேன்சல், எனக்கு v தான் வேணும். v சமம் எவ்வளோ, √5LG. சரியா, √5LG. அப்போ இங்க பாரு ஒரு முழுமையான வட்ட இயக்கத்துக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச வேகம் அப்படின்றது எவ்வளவுனா, குறைந்தபட்ச வேகம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு இருக்கணும் √5LGக்கு சமமா இருக்கணும். √5LG விட 5LGக்கு சமமா இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்கணும். அதை விட என்னவா இருக்கும், அதிகமா இருக்கணும். அப்பனா தான் என்ன ஆகும், ஒரு முழுமையான வட்ட இயக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு முழுமையான வட்ட இயக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா, ஓகேப்பா. தேவைப்படும் அளவை விட அதிகமாக உள்ள வேகம் இங்க பாரு, இங்க குறைந்தபட்சது வந்து பார்த்தா என்னது, இங்க வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, குறைந்தபட்ச வேகம் எவ்வளோப்பா, 5LGயா. ஓகே, 5LG. சரியா, இங்க நான் என்ன எழுதிக்கேன்னா NLGன்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். என்னது, NLG அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். சரியா, இப்போ இந்த என்னோட மதிப்பு வந்து பார்த்தா 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த என்னோட மதிப்பு சாரி இந்த என்னோட மதிப்பு 5 விட எப்படி இருக்கணும், 5 விட அதிகமா இருக்கும். என்னோட மதிப்பு எப்படி இருக்கணும், எனக்கு 5 விட அதிகமா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், எனக்கு வட்ட இயக்கத்தை ஏற்படுத்தும். என்ன, செங்குத்து வட்ட இயக்கம் ஏற்படுத்தும். சரியா, அப்போ இங்க என்ன 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட எவ்வளவு வேணாலும் போனா, அப்ப 5 விட குறைந்தபட்ச வேகம் 5க்கு கீழே கம்மியாச்சுன்னா ஆகாது, அதோட செங்குத்து வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துமா, கண்டிப்பா செங்குத்து வட்ட இயக்கத்தை ஏற்படுத்தாது. புரிஞ்சா. That's it. ஓகே, சரி, ஓகேப்பா. கொஸ்டின் போலாம். ஓகேப்பா. ஸோ கொஸ்டின் பண்ணிட்டோம். இப்போ பாரு, m நிறை கொண்ட துகளானது r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் கம்பியின் உதவியுடன் குறைந்தபட்ச புள்ளியில் அதன் வேகம் 7gr எனில், ஓகே, அதனுடைய உச்ச புள்ளியில் ஏற்பட்டுள்ள கம்பியின் இழுவிசை என்பது, கம்பியினுடைய இழுவிசை என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா, இழுவிசை என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா, T = என்னப்பா ஃபார்முலா, இந்த பகுதியில இங்க பாரு, இந்த பகுதியில வந்து பார்த்தோம்னா, சரியா, இந்த பகுதியில எவ்வளோ, இந்த பகுதியில வந்து பண்ணா திசைவேகம் எவ்வளோப்பா, திசைவேகம் வந்து பண்ணா u = 7gr சொல்லிட்டு வருமா. ஆமாவா இல்லையா, கரெக்டா இல்லையா, 7gr சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா, அவ்வளவுதான். அப்போ T = என்னப்பா ஃபார்முலா, mu²/L. ஆமாவா,
இல்லை m u ஸ்கொயர் பை ஆர்னு கூட போட்டுக்கோ ப்ளஸ் மைனஸ் 2mg என்னது ப்ளஸ் 3mg காஸ் தீட்டாவா ப்ளஸ் 3mg காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு வந்துருமா சரியா. அப்போ t இஸ் ஈக்குவல் டு m u ஸ்கொயர்ன்றதுனா யூவோட மதிப்பு எவ்வளோப்பா 7gr 7gr டிவைட் பை 6 மைனஸ் எவ்வளோ 2mg பிளஸ் 3mg இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிருக்கா உச்ச புள்ளினா எவ்வளோ இவ்வளோ தானே அப்போ 180 டிகிரியா. அப்போ காஸ் 180 டிகிரியோட மதிப்பு எவ்வளோப்பா -1 போட ஆன்சர் முடிஞ்சு. அப்போ t இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா t இஸ் ஈக்குவல் டு இந்த கேன்சலு. அப்போ 7mg மைனஸ் 5mgன்னு வருமா -5mgன்னு வரும். அப்போ இழுவிசை அதோட உச்ச புள்ளியில இழுவிசை என்பது எவ்வளவு வரும் 2mgன்னு சொல்லிட்டு வருமா. அதோடைய உச்ச புள்ளியில இழுவிசை என்பது எவ்வளவு வரும் 2mgன்னு சொல்லிட்டு வருமா. அவ்வளவுதான் சரியா. சரி ஓகே. அதிகபட்ச அதாவது உச்ச புள்ளியில் ஏற்படக்கூடிய கம்பியின் இழுவிசை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. அப்போ அதோடைய குறைந்தபட்ச புள்ளியில என்னவா இருக்கும் அதோடைய குறைந்தபட்ச புள்ளியில என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம். சேம் கொஸ்டின். அதோடைய குறைந்தபட்ச புள்ளியில என்னவா இருக்கும் கொஸ்டின் என்னவா இருக்கும் ஒன்றும் இல்லை ப்ரோ ஈஸி தான் ப்ரோ. யூவோட மதிப்பு எவ்வளோ ப்ரோ 7gr சொல்லிட்டாங்களா 7gr ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. இங்கேருந்து இந்த வந்து வட்ட இயக்கத்தில் இங்கே இருக்குது சரியா. இங்கே எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல வந்து பண்ணால் அந்த கம்பியானது கட்டப்பட்டு இருக்குது. என்னது இந்த இடத்துல என்ன இருக்கு கம்பியானது கட்டப்பட்டு இந்த இடத்துல வந்து இருக்குது. இதோட ஆரம்ப திசை எவ்வளோ 7gr ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7grன்னு கொடுத்துருக்காங்க ப்ரோ. அப்போ இழுவிசையோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் ப்ரோ. என்ன ப்ரோ இழுவிசையோட ஃபார்முலா mu ஸ்கொயர் பை 2 mu ஸ்கொயர் பை 2 அப்புறமா என்னது mu ஸ்கொயர் பை 2 plus 2mg minus 2mg plus 3mg cos theta வா plus 3mg cos theta ஓட மதிப்பா. அப்போ பாரு cos theta ஓட மதிப்பு எவ்வளோ 0 cos 0 எவ்வளோ 1 அவ்வளோ. இங்கே என்ன வரும் 7mgன்னு வரும் 7mg minus 2mg plus 3mgன்னு சொல்லிட்டே வந்துடும். அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா ஆன்சரோட மதிப்பு வந்து பண்ணால் 8mgன்னு சொல்லிட்டு வரும். அது ஆன்சர் வந்து எவ்வளோ 8mg. அதோட குறைந்தபட்ச புள்ளியில் அதோடைய இழுவிசை என்பது எவ்வளோ 8mg அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா. இவ்வளவுதான் ஓகே பாரு. அடுத்த கொஸ்டின் பாரு. m நிறை கொண்ட குண்டு ஒன்று மெல்லிய கம்பி ஒன்றில் இணைந்துள்ளது எனில் அவற்றின் குறைந்தபட்ச புள்ளி ஏயிலிருந்து என்ன பண்ணலாமா இது கலர் மாத்திக்கலாம். ஏயிலிருந்து பி வரைக்கும் அது பி என்ற அளவிற்கு சுற்றுகிறது எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் இயக்க ஆற்றலின் விகிதம் என்னன்னு கேட்கலாம் சரியா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க குறைந்தபட்ச மதிப்பு எவ்வளவு இருக்கணும்னு சொன்னா எனக்கு 5gl இருக்கணும்னு சொன்னா எஸ் குறைந்தபட்ச மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அதிகபட்சம் இந்த மதிப்புல திசை வேகத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போறோம் கைனடிக் இயக்காற்றலை கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு அவ்வளவுதான். அப்ப இயக்காற்றல் ஏ பகுதியில இயக்காற்றல் என்பது என்னவா இருக்கும் ஏ பகுதியில இயக்காற்றல் என்பது எப்படி இருக்கும் 1/2 m × u ஸ்கொயரா. அப்ப எவ்வளவு 5gl அப்ப ஆன்சர் எவ்வளவு 5/2 mgl வருமா 5/2 mgl அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்ப பி பகுதியில திசை வேகத்தை கண்டுபிடிக்கணும். பி பகுதியில திசை வேகத்தோட ஃபார்முலா v is equal to என்னது பி பகுதியில திசை வேகத்தோட ஃபார்முலா u ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் என்னப்பா ஃபார்முலா u ஸ்கொயர் -2gl 1 cos தீட்டாவா போடு ஆன்சர் வந்துருப்பா. v is equal to எவ்வளோ u ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோப்பா 5gl வரும். வெறும் 5gl மைனஸ் எவ்வளோ 2gl அப்படி வச்சுக்கேன். இது 1 -1 வருமா cos 180 -1 வருமா ஆமா தானே வருமா வராதா எஸ் வந்துடும். அப்ப v ஓட மதிப்பு எவ்வளோப்பா v ஓட மதிப்பு என்ன வந்துச்சு பாரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl மைனஸ் எவ்வளோப்பா -2gl 2ன்னு சொல்லிட்டு வருமா அப்ப எவ்வளோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl மைனஸ் எவ்வளோ 2gl வருமா 4gl வருமா. அப்போ என்னோட திசை வேகத்தோட மதிப்பு எவ்வளோ வெறும் gl வருமா. அப்போ இதை தூக்கின்னு போயிட்டு இயக்காற்றல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணோம் இயக்காற்றலுக்கு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன வரும் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இயக்காற்றல் பி பகுதியில இயக்காற்றல் என்பது என்னப்பா பி பகுதியில என்னோட இயக்காற்றல் அப்படின்றது என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம் 1/2 m × எவ்வளோ gl வருமா m × gl வருமா அதாவது எஸ் வரும் புரிஞ்சா. ஓகே அப்போ அதுக்கப்புறமா நான் ரேஷியோ போட்டோம்னா ஆரம்பிச்சு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ டிவைட் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் பின்னு போட்டோம்னா எவ்வளோ வந்துச்சு ஏன்னா அதாவது 5/2 mgl 5/2 mgl இது அப்படியே தலையில வந்துட்டு அப்போ நான் 2/mgl வருமா 2/mgl வரும். mgl கேன்சல் ரெண்டும் கேன்சல். அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா 5/1 என்னது ஆன்சர் எவ்வளோ 5/1 சொல்ற விஷயம் புரியுதாப்பா
அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் பாரு, எம் நிறை கொண்ட துகளானது ஆரம் ஆறு கொண்ட செங்குத்து வட்டப்பாதையில், எம் நிறை கொண்ட துகளானது ஆரம் ஆறு கொண்ட செங்குத்து வட்டப்பாதையில் இயங்குகிறது. மேலும் அவற்றின் உச்ச பகுதியில் துகளின் திசைவேகம் √2gr. இப்ப பாரு, ஆரம் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க, இங்க இருந்து ஒரு வட்டப்பாதை ஒண்ணு இருக்குது. சரியா? அந்த வட்டத்துல இதோட ஆரம் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, ஆரத்தோட மதிப்பு 6ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ அதோடைய உச்ச பகுதியில திசைவேகம் எவ்வளவு, வியோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா √2gr சொல்லிட்டாங்க. எவ்வளவு, √2gr சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ அதோடைய குறைந்தபட்ச பகுதியில் உள்ள திசைவேகம் யூவோட மதிப்பு என்னன்னு கேட்காங்க. யூவோட மதிப்பு என்னன்னு கேட்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வியோட மதிப்பு கொடுத்துட்டான். வியோட மதிப்பு எவ்வளவு, √2gr கொடுத்துட்டானா, √2gr கொடுத்துட்டான். அப்ப யூவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். யூவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஈஸி. என்ன ஃபார்முலா, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர்னு வச்சுக்கோ. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gl 2gr அத்தனை 1 மைனஸ் காஸ் தீட்டாவா, 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு வருமா? ஆமாவா? எனக்கு v ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளவு, 2grன்னு தெரியும். 2gr சமம் u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் தானே, கரெக்டா? u ஸ்கொயர் மைனஸ் என்னது, இது காசு எவ்வளோப்பா, 180 டிகிரியா, அப்போ -1ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ எவ்வளோ, u ஸ்கொயர் மைனஸ் 4grன்னு வருமா, u ஸ்கொயர் மைனஸ் 4grன்னு வருமா? அப்போ u ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோ, u ஸ்கொயர் மதிப்பு இந்த மைனஸ் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6grன்னு வரும். அப்போ யூவோட மதிப்பு எவ்வளோ, யூவோட மதிப்பு எவ்வளோ, 6gr அப்படின்றது ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6gr அப்படின்றது என்னோட யூவோட மதிப்பு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6gr அப்படின்றது என்னோட யூவோட மதிப்பு. புரிஞ்சா? ஓகேப்பா. அதுக்கடுத்து பாரு. இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த குறைந்தபட்ச பகுதி இருக்கு இல்லையா, இந்த குறைந்தபட்ச பகுதியில வந்து இருக்கக்கூடிய திசைவேகம் என்னவா இருக்கு, எனக்கு என்னன்னு சொன்னேன், என்னோட திசைவேகம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ngl சமமா இருக்குன்னு சொன்னா, ngl சமமா இருக்கும். சரியா? அப்ப இந்த பகுதியில என்னோட திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதியில என்னோட திசைவேகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-2 எவ்வளோ, n-2 gl சமமா இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பண்ணா திசைவேகம் வந்து பண்ணா 5gl இருந்துச்சு அப்படின்னா, இந்த பகுதியில என்னோட திசைவேகம் எப்படி இருக்கும்னா 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3gl இருக்கும். இந்த இடத்துல என்னோட திசைவேகம் எப்படி இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3gl இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த பகுதியில வந்து பண்ணா என்னோட திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், n-4 அதே தான், n-4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-4 gl சமமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல குறைந்தபட்ச வேகம் சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சல, இங்க பாரு எங்கேயோ கண்டுபிடிச்சமேடா, குறைந்தபட்ச மதிப்பு, இது அதிகபட்ச மதிப்பு. ஓகே, குறைந்தபட்ச மதிப்பு ஏதோ இடத்துல கண்டுபிடிச்ச மாதிரி ஞாபகம், ஜிஎல்னு எங்கேயோ கண்டுபிடிச்ச மாதிரி ஞாபகம். சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, இந்த ஃபார்முலால இங்க பாரு, v is equal to gl எங்க கண்டுபிடிச்சோம், gl சொல்லிட்டு எங்க கண்டுபிடிச்சோம், இந்த பகுதியில வந்து திசைவேகத்தை கண்டுபிடிச்சோமா, அதேதான். சரியா? அப்ப இங்க என்னது, n-4 gl சமமா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் பாரு, இது ஷார்ட் ட்ரிக், இது என்னது போடு, ஹேஷ்டாக் இலைப்ரோ. சரியா? இலைப்ரோ கிட்ட படிச்சனா கண்டிப்பா ஷார்ட் ட்ரிக் அப்படின்னு இருக்கும். நீ மோஷன் அண்ட் கிராவிட்டி பார்த்துருந்தா தெரியும் உனக்கு எப்படி ஷார்ட் ட்ரிக் கொடுத்துருப்பேன்ட்டு. போன லெக்சர்லயும் உனக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா வந்து அப்படியே வந்து நிறைய பேர் அதே வந்து கன்ஃபியூஷனா இருப்பீங்க. ஓகே, அது எல்லா சம்ஸுக்குமே அப்ளிகபிள். என்னது, எல்லா சம்ஸுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள். சரியா? ஹேஷ்டாக் இலைப்ரோன்னு போட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அப்ப இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-4 gl ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப இங்க பாரு, இங்க என்ன ஆச்சு, திசைவேகம் இங்க என்னாச்சு, வெறும் gl சமமா இருக்குமா, இங்க என்னோட திசைவேகம் எப்படி இருக்கும், வெறும் gl சமமா இருக்குமா, இருக்காதா? அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்போ இங்க என்னோட இழுவிசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இழுவிசை இருக்கு இல்லையா, இந்த எல்லா பகுதிகளிலுமே இழுவிசை. சரியா? இங்க ஒரு இழுவிசை இருக்கும், இந்த இடத்துல ஒரு இழுவிசை இருக்கும், இந்த இடத்துல ஒரு இழுவிசை இருக்குமா. அப்ப அந்த இழுவிசை அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இழுவிசை இஸ் ஈக்குவல் டு n-5, அதேதான், n-5 mg சமமா இருக்கும். n-5 mg சமமா இருக்கும். புரிஞ்சா? ஓகே, அப்ப இந்த பகுதியில என்னோட இழுவிசை எப்படி இருக்கும், இந்த பகுதியில என்னோட இழுவிசை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இருக்கும், இந்த இடத்துல 3g எல்லாம் இருக்குதுன்னா எவ்வளோப்பா, 5 - 5 முடிஞ்சிச்சு, 5 - 5 0. ஓகே, அப்ப இங்க போட்டனாலும் அதே 0 தான், இங்க போட்டாலும் அதே 0 தான், இங்க போட்டாலும் என்னது அதே 0 தான். புரிஞ்சா? 5ன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, ஓகே, 5ன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அங்க என்னோட இழுவிசையோட மதிப்பு சுழியமா இருக்கும். புரிஞ்சா? இங்க வந்து பண்ணா 5gl இருந்துச்சு அப்படின்னா, 5gl அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னோட இழுவிசையோட மதிப்பு என்னவா இருக்கும், 0 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். எவ்வளவுன்னு சொல்லி எக்ஸாக்டா கால்குலேஷன் பண்ணோம்னா உனக்கு வந்துடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. அலைவு இயக்கத்தில் உள்ள அதிகபட்ச உயரம் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு என்னது, அலைவு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச உயரம் என்னவா இருக்கும். அலைவு இயக்கம்னா என்ன, அலைவு இயக்கம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன ஆகுது, இப்படியும் போயிட்டு வரத்தானே, ஆமாவா, இப்படி போயிட்டு வரத்தானே, அது குறிப்பிட்ட
அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோமா? சரியா? அப்போ இந்த அலைவு இயக்கம் இருக்கு இல்லையா, இந்த அலைவு இயக்கத்துல என்னுடைய குறிப்பிட்ட அதிகபட்ச உயரம் என்னன்னு கேட்கலாம். அதிகபட்ச உயரம் அப்படின்றத விட அதிகபட்ச வேகம் தான். அதிகபட்ச வேகம், சாரி அதிகபட்ச உயரம் கிடையாது, அதிகபட்ச வேகம் என்னன்னு கேட்கலாம். அதிகபட்ச வேகம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டக்குன்னு எழுதும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. சரி, சாரி இதை மாத்திடலாம். அதிகபட்ச வேகம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்லடா, ரொம்ப சப்படா இது. இதெல்லாம் ஒரு மேட்ச் ஜுஜுபி. சரியா? இங்க பாரு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு 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 என்ன சொல்றது, கம்பி கட்டி வச்சிருக்கேன். சரி, ஒரு ஒயர், ஒரு வேர்டு ஒன்று எடுத்துருக்கேன். ஓகே, இது பாரு, அதிகபட்ச ஆசிலேட்டரி மோஷனா எங்க இருக்கும்? அதிகபட்சம் 90 டிகிரி விட குறைவா இருக்குமா? 90 டிகிரி விட கம்மியா இருக்குமா? எஸ், 90 டிகிரி. ஆமாவா? 90 டிகிரி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோமா? அதாவது என்னது, அலைவு இயக்கம் சொல்லுவோமா? அப்ப அலைவு இயக்கத்துல அதிகபட்ச தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அதிகபட்ச தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? அதிகபட்ச தீட்டாவோட மதிப்பு இந்த பகுதியில் இருக்குமா? எவ்வளவு? இதுக்கு கோணம் வந்து 90 டிகிரியா? ஆமாவா? அப்போ இங்க என்னுடைய வேகம் என்னவா இருக்கும்? v² = u² - 2mg. என்னது? -2gl. -2gl 1 - cos θ. 1 - cos θ. சரியா? cos 90 டிகிரி. இங்க cos 90 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? 0ன்னு சொல்லிட்டு வந்த போது, அப்ப v² = எவ்வளவு? u². ஓகே, u² மைனஸ் என்ன வரும்? -2gl மட்டும் வரும். u² - 2gl மட்டும் வரும். ஆமாவா? ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பண்ணா என்னோட இறுதி திசைவேகம் என்ன ஆயிடுச்சு? என்னோட இறுதி திசைவேகம் b யோட மதிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா சுழியம் ஆயிடும். என்னது? 0 ஆயிடும். சரியா? 0 ஆயிடும். புரியுதா நான் ஏன் சொல்றேன்ட்டு? சொல்யூஷன் புரியுதா? ஏன் 0 ஆகுதுன்னு புரியுதாப்பாங்க? ஏன்னா 90 டிகிரி. சரியா? ஏன்னா cos 90 டிகிரி. அப்ப இந்த இடத்துல வந்து பண்ணா என்ன ஆயிடுச்சு? வேகம் வந்து சுழியம் ஆயிட்டு இங்க என்ன ஆயிடுச்சு? ரிட்டர்ன் வருது. புரியுதா? இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மோஷன் அண்டர் கிராவிட்டியில எப்படி மேல தூக்கி போடுவோம், மேல தூக்கி போடும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ண முடியும், அங்க இருந்து கீழே வர ஆரம்பிக்குமா? ஒரு பந்தை நான் மேல தூக்கி போடுறேன் தம்பி, மேல தூக்கி போடும்போது மேல போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நின்றுட்டு என்ன பண்ணும், கீழே வரும். அதே மாதிரிதான் இங்கேயும், அதே மாதிரிதான் சேம் கான்செப்ட். இதை வந்து முதல்ல கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இது வேற கசாமுசான். சரி, ஓகே. அப்ப இங்க பாரு, இந்த இடத்துல போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெஸ்ட்ல வந்துட்டு என்ன பண்ணுது, மறுபடியும் அகைன் ரிட்டர்ன் வருதா? புரியுதா? ரெஸ்ட்ல வருது, அகைன் ரிட்டர்ன் வருதா? இங்க இப்படி போயிட்டு இந்த இடத்துல ரெஸ்ட்ல ஆகுது, மறுபடியும் இந்த பக்கம் ரிட்டர்ன் வருது. சரியா? அதே தான் இங்க ரிட்டர்ன் ஆகும் போது என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பண்ண என்னுடைய இறுதி திசைவேகம் என்ன ஆயிடுச்சு? சுழியம் ஆயிடுது. அப்ப 0 = எவ்வளவு? u² - 2gl. u² - 2gl. அப்ப u ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? எனக்கு √2gl க்கு சமமா இருக்கும். அது √2gl க்கு என்னுடைய அலைவு இயக்கத்துல இருக்கக்கூடிய அதிகபட்ச வேகம் அப்படின்னு எவ்வளவு இருக்குன்னா √2gl க்கு சமமா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? ஓகே, அப்போ இதுக்கு வந்து பண்ணா ஒரு லிமிட் இருக்குமா? இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லை இருக்கும்ல, அந்த எல்லை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகே, என்னுடைய அலைவு இயக்கத்துல என்னுடைய எல்லை வந்து எப்படி இருக்குன்னா 0வை விட அதிகமா இருக்கணும். என்னுடைய வேகம் வந்து 0வை விட அதிகமாகவும், அதே மாதிரி எது √2gl க்கு சமமா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட என்ன ஆகலாம்? குறைவாக இருக்கலாம். √2gl க்கு சமமா இருக்கலாம், இல்லைன்னா என்ன ஆகலாம்? அதை விட எப்படி இருக்கலாம்? குறைவா இருக்கலாமா? புரியுதா? அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சா? தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் பாரு, கொஸ்டின் போலாம். சரிப்பா. ஓகே, இங்க பாரு, m நிறை கொண்ட பொருள் ஒன்று L நீளம் கொண்ட கம்பியில் கட்டப்பட்டுள்ளது. அது m நிறை கொண்ட பொருள் ஒன்று L நீளம் கொண்ட கம்பியில் என்ன பண்ணிருக்காங்க? கட்டப்பட்டுள்ளது எனில், மேலும் ஒரு முனை நிலையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த முனை என்ன பண்ணிருக்காங்க? நிலையா வச்சிருக்காங்க. மேலும் செங்குத்தாக 60 டிகிரியிலிருந்து செங்குத்தாக இயக்கப்படுகிறது. அது 60 டிகிரியிலிருந்து என்ன பண்ணாங்க? செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும். 60 டிகிரியில் என்ன பண்ண? செங்குத்து வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துன்னு அதனுடைய மையப்பகுதியில் அவற்றின் இழுவிசை என்ன? இதோடைய இழுவிசை என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. அது இதனுடைய இழுவிசை என்னன்னு கேட்காங்க. ஓகே, அதுக்கு இழுவிசை வேணும்னா நான் என்ன முதல்ல கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல ஆரம்ப பகுதி, இந்த இடத்துல வந்து என்னுடைய இறுதி பகுதி சுழியம் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது அலைவு இயக்கம் தான். அலைவு இயக்கத்துடைய கோணம் வந்து எவ்வளவுனா 60 டிகிரி. ஓகே, 60 டிகிரி இவ்வளவுதான். 60 டிகிரினா இவ்வளவுதான். சரியா? 60 டிகிரி வந்து பண்ணா அலைவு இயக்கத்தை இயக்கப்படுது. ஓகே, அப்ப இங்க என்னுடைய ஆரம்ப திசைவேகத்துடைய மதிப்பு என்னவா இருக்கும்?
இங்க என்னோட ஆரம்ப திசைவேகத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்? யூவோட மதிப்பு என்னவா இருக்கும்? அலைவு திசைவேகத்துல ஆரம்ப திசைவேகத்தோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? u ஸ்கொயர் மைனஸ் 2gl u ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டாவா? 1 மைனஸ் காஸ் தீட்டா தானே என்னோட ஃபார்முலா. ஆமாவா? அப்ப v ஸ்கொயர் இது 0 ஆயிடும். இது என்ன 0 ஆயிடுமா? இது ஆட்டோமேட்டிக்கா நான் 0 ஆயிடும். அப்ப u ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் 1/2 வருமா? 1 மைனஸ் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அவ்வளவுதான். u ஸ்கொயர் மைனஸ் 2gl இன்ட்டு 2 சொல்லி இன்ட்டு 1/2 வரும். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப u ஓட மதிப்பு என்னவா இருக்கும்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎல்க்கு சமமா இருக்குமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎல்க்கு சமமா இருக்குமா? அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சுடா. அப்புறமா இழுவிசையோட மதிப்பு போடு, ஃபார்முலா போடு. இழுவிசை T சமம் என்ன வரும்? இழுவிசை T சமம் என்னது? mu ஸ்கொயர் பை L மைனஸ் 2mg பிளஸ் 3mg காஸ் தீட்டாவா? அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. யூ ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோ? வெறும் GL டிவைடட் பை L மைனஸ் எவ்வளோ? 2mg பிளஸ் எவ்வளோ? 3mg காஸ் 1/2 காஸ் 60 டிகிரின்னு வரும். சரியா? இந்த எல்லும் கேன்சல். அப்ப mg மைனஸ் 2mg பிளஸ் எவ்வளோ? 3mg/2 3mg/2. ஓகே, அப்ப mg இப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ண? LCM 2ஆல் எடுக்கலாம். அப்ப இங்கே 2, அப்ப இங்கே எவ்வளோ? 4 ஆயிடுச்சா? அப்ப எவ்வளோ? 2mg மைனஸ் 4mg, கரெக்டா? மைனஸ் 4mg பிளஸ் 3mg, ஆமாவா? பிளஸ் 3mg டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னப்பா வந்துச்சு? என்னோட இழுவிசையோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு பாரு. டூ mg மைனஸ் 4mg, ஆமாவா? அப்ப இது மைனஸ் 2mg பிளஸ் இது ஒரு 3mg. ஆண்டா, ஏதோ சம்திங் வின்ஸ் ராங். சரி, ஓகே, இதை நான் என்ன பண்றேன்? இப்படியே சால்வ் பண்ணிக்கலாமே. சுத்தம்போ இதை என்ன பண்ணலாம்? இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். எல் கேன்சல் பண்ணிட்டோமா? என்னத்துக்கு நம்ம அப்படி இப்படி சுத்தி வளைச்சுன்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். என்ன வரும்? டி சமம் என்ன வரும்பா? இது எவ்வளோ? mg மைனஸ் 2mg பிளஸ் 3mg 1/2 3mg இன்ட்டு 1/2 வருமா? இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ? மைனஸ் mgயா? மைனஸ் mg பிளஸ் 3mg/2 வருமா? அப்ப இதுவும் நான் மீசி மாத்தோம்னா எவ்வளோப்பா? mg/t ஈக்குவல் டு எவ்வளோ வருது? mg/2ன்னு சொல்லிட்டு வருது. t ஈக்குவல் டு எவ்வளோ வருது? வெறும் mg/2ன்னு சொல்லிட்டு வருதுடா. ஆன்சர் கரெக்டா? mg மைனஸ் 2mg, ஆன்சர் எவ்வளோ வரும்? mg மைனஸ் 2mg ஈக்குவல் டு மைனஸ் 1mg 3mg. இங்க என்ன கேட்டிருக்கான்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்கான்? எனில் அதனுடைய மையப்பகுதி இந்த பகுதியில் தானே கேட்டிருக்கான். சுத்தம் போ. ஓகே, மையப்பகுதினா இங்க பாரு, இந்த காஸ் 60 வராது. ஆக்சுவலி என்ன ஆகுது? இங்க காஸ் 60 டிகிரி மதிப்பு கிடையாது. இங்க பார்த்தா காஸ் தீட்டாவோட மதிப்பு காஸ் பார்த்தா 180 டிகிரியா? சாரி, காஸ் எவ்வளோ? 30 டிகிரின்னு நினைக்கிறேன். காஸ் 30 டிகிரின்னு நினைக்கிறேன். சரியா? அதாவது 1ன்னு சொல்லிட்டு காஸ் தீட்டாவோட மதிப்பு 1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்கும். காஸ் தீட்டாவோட மதிப்பு 0 டிகிரி. சாரி, காஸ் 0 டிகிரி. சரியா? காசு 0 டிகிரி. ஓகே, ஏன்னா இந்த பகுதி தானே. அப்ப இந்த பகுதியில் அவங்க இருந்து இந்த பகுதியில் தான் கேட்கறாங்க. சரியா? அப்ப இதுக்கு கோணம் எவ்வளோ? 0 டிகிரியா? அதான் நான் பார்த்தேன். என்னடா ஏதோ தப்பு பண்ணமே யோசிச்சேன். 0 டிகிரி. சரியா? அப்போ 0 டிகிரின்னு போட்டோம்னா என்ன நினைச்சு பாரு. இப்ப பாரு ஆன்சர் வரும். இப்ப என்ன பாரு, ஐ திங்க் குழப்பி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? யூவோட மதிப்பு கண்டுபிடிச்சா இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்காது. சரியா? அதுக்கப்புறம் இங்க காஸ் தீட்டாவோட மதிப்பு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா பாத்துக்கோ. எங்க நிலையாக வைக்கப்பட்டு மேலும் செங்குத்தாக 60 டிகிரியில் செங்குத்தாக இயக்கப்படுகிறது எனில் அதனுடைய மையப்பகுதியில அதனுடைய மையப்பகுதி இருக்கு இல்லையா? இந்த பகுதியில பார்த்தோன்னா அதோடைய இழுவிசை என்னன்னு கேட்டிருக்கான். இந்த பகுதியில் இழுவிசை அப்படின்றது என்னவா இருக்குது? கோணம் எவ்வளோப்பா இருக்குது? எவ்வளவு இருக்குது? 0 டிகிரியா? 0 டிகிரி கோணமா? அப்ப காஸ் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 0 டிகிரி தானே. காஸ் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 0 டிகிரின்னு போட்டுதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எவ்வளவு வந்துச்சு? அப்ப என்னாச்சு? 2mgன்னு சொல்லிட்டு வந்துடும். இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணனா 2mgன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னுடைய இழுவிசையோட மதிப்பு. 2mgன்றது என்னது? என்னுடைய இழுவிசையோட மதிப்பு. கிளியரா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஒரு தனி ஊசலானது படத்தில் காட்டியுள்ளவாறு A என்ற பகுதியிலிருந்து, சரியா? ஒரு தனி ஊசலானது படத்தில் காட்டியுள்ளவாறு A என்ற பகுதியிலிருந்து விடப்படுகிறது எனில் அவற்றின் குறைந்தபட்ச பகுதியில் அவற்றின் திசைவேகம் என்ன? ஒரு தனி ஊசலானது ஏல இருந்து இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க? இங்க இருந்து பார்த்தா என்ன பண்ணாங்க? விடுறாங்கப்பா. அப்போ இது என்னோட ஆரம்ப திசைவேகமா? ஆரம்ப திசைவேகம் யூவோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? சாரி, இது என்னோட இறுதி திசைவேகம். சரியா?
ஏ அப்படின்றது இந்த பகுதியில இருந்து என்ன பண்ணாங்க, தனி ஊசலாக வந்து விடப்படுது. ஏன்றது இறுதி திசைவேகம்னு கொடுத்துட்டான். ஓகே, இங்க இருந்து பண்ணா விடப்படுகிறது அப்படின்னா அவற்றின் குறைந்தபட்ச பகுதியில, அதாவது இந்த பகுதியில அதனுடைய திசைவேகம் பியோட மதிப்பு என்னன்னு, யூவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. யூவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. இதோட நீளம் எவ்வளவு கொடுத்துருக்கான், 5 மீட்டர்னு சொல்லிட்டான். சரியா, அப்ப எனக்கு தெரியும் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஃபார்முலா, u ஸ்கொயர் மைனஸ் 2mgl அதானே 1 மைனஸ் காஸ் தீட்டாவா, 1 மைனஸ் காஸ் தீட்டாவா. அப்போ போடு, இங்க என்ன வியோட மதிப்பு எவ்வளவு, 0ன்னு கொடுத்துட்டான். அப்ப யூ ஸ்கொயர் மைனஸ் 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 2 இன்ட்டு நிறையோட மதிப்பு எவ்வளோப்பா கொடுத்துருக்கான், நிறையோட மதிப்பு ஏதாவது கொடுத்துருக்கானா, எதுவும் கொடுக்கல. 2gl தானே, mlன்னு போட்டு 2g தானே. அப்போ 10, எல்லோட மதிப்பு எவ்வளோ, 5 மீட்டர் கரெக்டாக இருந்துச்சு. 1 மைனஸ் எவ்வளோ, 1/2வா, 1 மைனஸ் 1/2னா எவ்வளோ வந்துச்சுப்பா, யூ ஸ்கொயர் மைனஸ் 0 சமம் யூ ஸ்கொயர் மைனஸ் 25 எவ்வளோ, 25 எவ்வளோ, 100 100 இன்ட்டு 1/2 வரும், 100 இன்ட்டு 1/2. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 50. அப்போ யூவோட மதிப்பு எவ்வளோ, √50 என்னோட ஆன்சர். யூவோட மதிப்பு எவ்வளோப்பா, √50 அப்படின்றது என்னோட ஆன்சர். யூவோட மதிப்பு எவ்வளோ, √50 அப்படின்றது என்னோட ஆன்சர். சரியா, இவ்வளோதான் இதோட திசை வேகமாக இருக்கும். இதுதான் வந்து இந்த குறைந்தபட்ச பகுதியில் இருக்கக்கூடிய திசை வேகம் எவ்வளோ, √50, √50 50 ஓகேவா. கிளியரா 2gl. இதை ஏன் இப்படி போடுறது, இது எனக்கு தெரியும் குறைந்தபட்சம். இது வந்து பார்த்தா மற்றவங்க சொல்லிக் கொடுக்குது. பட் ஆனால் இங்கே நான் சொல்லிக் கொடுக்குறது யாரு, இளைப்பு இல்லையா, கண்டிப்பாக ஷார்ட் இதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். குறைந்தபட்ச பகுதியில் திசைவேகம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஆசிலேட்டரி மோஷன்ல குறைந்தபட்ச பகுதியில் நான் திசைவேகம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். u சமம் எதுக்கு சமமாக இருக்கும், 2gl-க்கு சமமாக இருக்குமா, 2gl-க்கு சமமாக இருக்குமா. போடு, அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ, 2 இன்ட்டு g இன்ட்டு எல்லோட மதிப்பு 5, ஜியோட மதிப்பு 10. அப்போ எவ்வளோ, 2 10 50. அப்போ √50 என்னோட ஆன்சர். √50 அப்படின்றது ஆன்சரு. இந்த ஃபார்முலா உனக்கு தெரியலனா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அந்த டைமிங்ல நீ என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் வச்சுக்கேன், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் நீ போடுவே. சரியா, பார்த்து கொஞ்சம் சூதானமா கணக்கை வந்து பண்ண போட்டுக்கோ. ஓகே, தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணிட்டேன்னா வந்து உனக்கு 5 மார்க் போகும். ஓகே, ஆக்சுவலி வந்து போகிறது 4 மார்க்குன்னு சொல்லுவாங்க, 5 மார்க். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நீ 2 கொஷின் வந்து எழுதுறது, 2 கொஷின் வந்து பண்ணா ஒரு எத்தனை மார்க்குன்னா ஒரு 25 கொஷின் எழுதுறா தம்பி. 25 கொஷின்ல உனக்கு 24 கொஷின் கரெக்ட் ஆச்சு. 24 கொஷின் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோப்பா, ஆக்சுவலி எவ்வளோ, ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா 1 மார்க் போகணும். அப்போ உனக்கு மிச்சம் எவ்வளோ வந்து 99 மார்க் வரணுமா. ஆனால் இங்கே 99 மார்க்லாம் வராது. ஓகே, 24 கொஷினுக்கு எவ்வளோப்பா, எவ்வளோ மார்க் வரும், எவ்வளோ வரும், 90 எவ்வளோ, 4 16 96 மார்க்கா, 96 மார்க். சரியா, அப்போ ஒரு கொஸ்டின் தப்பு, -1 எவ்வளோ ஆன்சர், 95. சரியா, அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் போகுது, ஆக்சுவலி 5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு போகுது. தப்பா எழுதிட்டானா 5 மார்க். ஓகே, எதுவுமே அட்டன் பண்ணாமிட்டா 4 மார்க் போயிடும். அட்டன் பண்ணாமிட்டா 4 மார்க், அவ்வளோதான் மேட்ரு. சரியா, ஆனால் சொல்லுவாங்க -1 தான் போகுது அப்படின்ட்டு. எழுதாததுல என்னது, எழுதுறதுக்கு 4 மார்க்கு ப்ளஸ் நீ தப்பு பண்ணதுக்கு சேர்த்தி 1 மார்க்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தி எவ்வளோ, அப்படி 5 மார்க் அப்படி லபக்குன்னு தூக்கி சுருக்கி வாயில போட்டு போயிடுவோம். ஓகே, தூக்கி சுருக்கி என்ன பண்ணுவோம், வாயில போட்டு போயிடுவோம். சரியா, ஓகேப்பா. பாதி தூரத்தில் வட்ட இயக்கத்தை விட்டு வெளியேறு. பாதி தூரத்துல என்ன பண்ணுதாமா, வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே போகுது. எப்படி அது பாதி தூரத்துல வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே போகுது, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி. சரியா, இப்போ வட்ட இயக்கத்தை விட்டு வெளியே போனா என்ன கண்டிஷன் சொன்னேன், தீட்டாவோட மதிப்பு எப்படி இருக்கணும், எனக்கு தீட்டாவோட மதிப்பு 190 டிகிரி விட அதிகமாகவும் 180 டிகிரி விட கம்மியாகவும் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, அப்போ கம்மியாச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது லைனை கம்பெனி. அப்போ என்ன ஆச்சு, கம்மியாச்சுன்னா என்ன ஆகுது, பாரு போகுது. 90 டிகிரியை விட நான் அதிகமாக்குறேன், இது வேகம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 90 டிகிரி விட அதிகமாக்கிட்டானா என்ன ஆகுது பாரு கொஞ்சம். ஓகே, என்ன ஆகுது, வட்ட இயக்கத்தை மேற்படுத்துதா, இல்லை அப்படியே சும்மா படுத்துன்னு கீழே விழுந்துதா. ஓகே, 90 டிகிரி விட அதிகமாக்குறேன்டா. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல 90 டிகிரி விட அதிகமாக்குறேன். அப்போ என்ன ஆகுது, மடக்கி நிம்பி வந்து விழுகுதா, விழுந்துதா. ஓகே, அப்போ என்ன ஆகுது, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, பாதி தூரத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா என்னோட தீட்டாவோட மதிப்பு, அதாவது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாமே, பந்து வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, பந்து என்னது இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துக்கு என்னது தீட்டாவோட மதிப்பு இருக்குது. சரியா, இந்த இடத்துல என்னது இந்த தீட்டாவோட மதிப்பு இருக்குது. ஓகே, இந்த தீட்டா என்னவா இருக்கும், அப்போ இந்த தீட்டா வந்து என்னது குறுங்கோணமா விரிகோணமா, ஆக்சுவலி இந்த கோணம் விரிகோணம், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவானா, அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவோம். சரியா, ஓகே, நான் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸ் தான் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒன்றும் அவ்வளோ எனக்கு தெரியல அப்போ. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா வச்சுக்கேன், ஏதோ ஒன்று தாண்டா, ஏதோ ஒரு இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸ் தான் நடத்தினேன். ஃபர்ஸ்ட் டைம் நடத்தலாமேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அப்போதான் நான் வந்த புதுசு. எப்பயும் புதுசா யூடியூபுக்கு. அப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் 40 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். இப்போ என் சேனல்ல 512 516 சப்ஸ்கிரைபர் இருக்கு.
ஓகே, அது போனா போட்டும். அப்போ அந்த 30 சப்ஸ்கிரைப் 40 சப்ஸ்கிரைபுக்கு வந்து நான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸை போட்டேன். சரியா, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் நான் போட்டப்போ என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ஒரு ஆங்கிள் இருக்கும். சரியா, ஒரு ஆங்கிள் மீன்ஸ் அந்த வாட்டர் கேபிலரி மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் கேபிலரி மெத்தட்ல வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அப்யூஸ்ன்னு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்யூஸ் ஆங்கிள் எழுதிட்டேன். சைல்டு அபியூஸ்னா என்ன, தப்பா நடந்துக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அபியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டேன். சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அபியூஸ் ஆங்கிள்னு எழுதி வச்சுட்டேன். சரியா, அதுக்காக கமெண்ட் வந்து நிறைய பேர் சிரிக்கிறானு. அவன் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் போட்டு விட்டேன். தெரியல, அப்போ தெரியாத புதுசுல நான் அந்த மாதிரி பண்ணேன், அப்யூஸ் ஆங்கிள், அதனால சொல்ல வந்தேன்டா. ஓகே, அப்போ இங்க என்னோட வேகம் அப்படின்றது எதுக்குள்ள இருக்கோம்னா, குறைந்தபட்ச வேகத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கணும், √2g அதை விட அதிகமா இருக்கணும். √2g அதை விட அதிகமாகவும், அதே சமயத்துல வந்து இந்த இடத்துல வந்து √2g தானே, √2g அதை விட அதிகமாகவும், அதே சமயத்துல 5g அதோட √5g அதோட குறைவாகவும் வந்து பண்ணா என்னோட வேகம் இருக்கணும். அந்த வேகத்துலதான் என்ன ஆகும், அந்த வேகத்துலதான் வந்து பண்ணா வட்ட இயக்கத்தை விட்டு என்ன பண்ணும், வெளியே வரும். சரியா, அப்ப அதிகபட்ச வேகமும் இருக்கக்கூடாது, குறைந்தபட்ச வேகமும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கு என்ன ஆகணும், பொதுவான ஒரு வேகத்துல இருக்கும் ரெண்டுத்துக்கும். அதாவது 3gr 4gr அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது, வட்ட இயக்கத்தை விட்டு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். வட்ட இயக்கத்தை விட்டு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுமா, அவ்வளவுதான் மேட்டர். சரியா, அப்போ இதுல இந்த இதுக்கு இழுவிசை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இதுக்கு என்னுடைய இழுவிசை அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, T is equal to என்னது, mu²/L, அத்தனை mu²/L -2mg plus 3mg cos θவா, 3mg cos θன்னு வரும். இங்க எனக்கு தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். சரியா, அப்ப இந்த m எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா T is equal to எவ்வளவு வந்துச்சுப்பா, u²/L -2g plus 3g cos θன்னு வருமா, plus 3g cos θவா. அப்போ இங்க இருந்து பாத்துக்கோ, என்னோட இழுவிசை மதிப்பு என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து நான் வந்து பார்த்தா ஒன்னும் இல்லை, இங்க இருந்து இப்படி சொல்லிட்டேன், இங்க இருந்து என்ன பண்ண இப்படி கொண்டு போறேன், இங்க இருந்து என்ன பண்ண இப்படி கொண்டு போறேன். அப்ப கொண்டு போகும்போது என்னோட இழுவிசை மதிப்பு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இழுவிசை அப்படின்னு இருக்கு, அதாவது மடக்கினு கீழே விழுந்ததுல, அப்ப இங்க ஏதாவது இழுவிசை இருக்கா, இழுத்து பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் அங்க இருக்கா, எது இழுவிசை கிடையாது. அப்ப இழுவிசையோட மதிப்பு என்ன ஆயிடும், 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா, 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா. ஆமாவா, அப்போ 0 சமம் என்ன ஆயிடுச்சு, u²/L -2g plus 3g cos θ. சரியா, அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண, எல்லால வந்து பண்ண டிவைட் பண்ணலாமா, எல்லால எதுக்கு டிவைட் பண்ண, இந்த 2g என்னன்னு கொண்டு போங்க, வேற முடிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு பாரு, 2g minus அத்தனை -u²/L சமம் -u²/L சமம் 3g cos θ என்ன வரும், 3g cos θ வரும். இப்போ இது எல்லால வந்து பண்ண மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2gl அதானே, 2gl minus u²/L வரும், u²/L into 3g அப்படின்னு சொல்லி 3g cos θன்னு சொல்லிட்டு வருமா, 3g cos θன்னு சொல்லிட்டு வருமா, அதான். சரியா, எனக்கு இப்ப இந்த cos θவோட மதிப்பு தான் வேணும். அப்போ cos θ is equal to என்னன்னு சொல்லலாம், cos θ is equal to 2gl minus u²/L by 3gன்னு வரும். ஆமாவா, இதுதான் வந்து என்னோட ஆன்சர், இதுதான் வந்து என்னது என்னுடைய cos θ. இந்த தீட்டாவோட மதிப்பு அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும், 2gl minus u² by 3gக்கு ஈக்குவலா இருக்கும். பார்த்துக்கோ, தெரியல நான் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. ஓகே, சரியா, ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாரு, ஒரு கொஸ்டின் தான் போங்க, கொஸ்டின் 3gl ஓகே, நைஸ். கொஸ்டின் பாரு, ஒரு துகளானது மெல்லிய L நீளம் கொண்ட ஒரு கயிற்றில் கட்டப்பட்டுள்ளதாம். அதாவது L நீளம் கொண்ட ஒரு கயிறுல என்ன பண்ணிருக்காங்க, கட்டப்பட்டிருக்குதாமா. சரியா, அவை கிடைமட்டமாக காட்டப்படும் போது அவற்றின் குறைந்தபட்ச பகுதியில் வேகம் வந்து பண்ணா 4gl. இதோட வேகம் எவ்வளவு சொல்லிருக்கான், குறைந்தபட்ச பகுதியில வேகம் எவ்வளவு, 4gl சொல்லிட்டான், 4gl கொடுத்துட்டான். எனில் அந்த துகளானது வட்டப்பாதையை விட்டு வெளியேறுகிறது எனில் அந்த குறைந்தபட்ச பகுதியிலிருந்து அதன் உயரம் என்னன்னு கேட்க. குறைந்தபட்சம் இங்க இருந்து என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து பண்ணாச்சு வெளியேறுது, வட்ட இயக்கத்தை விட்டு என்ன ஆகுது, வெளியேறுது. சரியா, அப்போ இந்த இது வந்து பண்ணா L அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, எனக்கு மதிப்பு இதுக்கு இருக்கிறது எவ்வளவா இருக்குப்பா, எனக்கு L cos θவா இருக்குமா, L cos θ, இந்த பக்கம் இருக்குது L sin θ அப்படின்னு சொல்லிட்டு வெக்டர் குறிகள் வரும். ஆமாவா, அப்ப இங்க இருந்து இந்த மதிப்பு வந்து பண்ணா θ அப்படின்னா இங்க இருந்து இந்த மதிப்பு எவ்வளவு இருக்கும், ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, அப்ப என்னோட குறைந்தபட்ச உயரம் அப்படின்றது என்னப்பா, என்னுடைய குறைந்தபட்ச உயரம் அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, எது என்னுடைய குறைந்தபட்ச உயரம், இந்த L இருந்து L cos θவை கழிக்கிறது தான் என்னோட குறைந்தபட்ச உயரம். என்னது, L-ஐயும் L cos θவையும் கூட்டிக்கிறது தான் என்னோட என்னோட உயரம் அப்படின்றது இருக்கும். சரியா, அப்ப இங்க U-ஓட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான், இங்க போடு, U-ஓட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான், √4gl.
ஆமாவா? அப்ப இங்க இழுவிசை கண்டுபிடி. இழுவிசை ஈக்குவல் டு என்னது? mu ஸ்கொயர் பை எல் mu ஸ்கொயர் பை எல் மைனஸ் 2mg பிளஸ் 3mg காஸ் தீட்டாவா பிளஸ் 3mg காஸ் தீட்டா. தீட்டாவோட மதிப்பு எனக்கு என்னது? 0. தீட்டாவோட மதிப்பு என்ன இருந்துச்சு எனக்கு? சாரி 0 சொல்லிட்டு வந்துடும். என்ன ஆயிடுச்சு? 0ன்னு சொல்லிட்டு வந்துடும் தீட்டாவோட மதிப்பு. ஓகே, அப்ப t is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுமா? அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு பாரு. அப்ப என்னது? 4mg l divided by l minus 2mg plus 3mg சொல்லிட்டு வருமா? plus 3mg வரும். அப்ப l கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளோப்பா? எவ்வளோ ஆக்சுவலி டோட்டலா எவ்வளோ வந்துச்சு பாரு. 4 minus 2 எவ்வளோ? 2mg plus 3mg is equal to 5mg வந்துச்சா? ஆமாவா? ஆமாவா? 4mg is equal to minus 2mg plus 3mg. அப்ப எவ்வளோ இது ரெண்டு வந்துச்சு? 7mg. 7mg minus 2mg is equal to 2mg cos தீட்டாவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, cos தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறேன். இதை நான் வந்து குழப்பத்துக்கு விரும்பல. சரியா? cos தீட்டாவை நான் அப்படியே வைக்கிறேன் தம்பி. என்னது? 4mg minus 2mg plus 3mg cos தீட்டான்னு வச்சுக்கிறேன். plus 3mg cos தீட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இங்க தீட்டாவோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து பண்ண இங்க பாரு, ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டா இங்க இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டா இருக்குது. அந்த தீட்டாவை நான் கண்டுபிடிக்கணும் முதல்ல. சரியா? அப்ப என்ன ஆகும் பாரு. என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து பண்ணா minus 3mg is equal to minus 3mg cos theta is equal to எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவு வந்துச்சுப்பா? 2mg வருமா? 2mg வரும். அப்ப இந்த mg கேன்சல். அப்ப cos theta is equal to minus 2/3 வருது. ஏன் minus 2/3? ஏன்னா வந்து பாத்தா இது விரிகோணமா இருக்குது. விரிகோணமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சோ மைனஸ்ல இருக்குமா? அவ்வளவுதான். சரியா? மைனஸ்ல இருக்கும். அப்ப இந்த ஆல்பாவோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இந்த ஆல்பாவோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இது வந்து பாத்தா இந்த மதிப்பும் ஆல்பாவோட மதிப்பு எனக்கு சமமா இருக்கும்னு சொன்னோமா? அப்ப இது minus 2/3 இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 2/3. அப்ப என்னோட ஒட்டுமொத்த உயரம் என்பது என்னோட ஒட்டுமொத்த உயரம் அப்படின்றது என்னவா இருக்கும்? L plus L cos தீட்டாவா? L plus L cos தீட்டான்னு இருக்குமா? ஆமாவா? இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பா இருக்கும். L ஓட மதிப்பு L தான். பிளஸ் L இன்ட்டு சரியா? 1 plus cos தீட்டான்னு எடுத்துக்கிறேன். 1 plus cos தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்ப L இன்ட்டு 1 plus cos தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 2/3. 2/3. அப்ப பார்த்தோம்னா என்னது? 5L/3 என்னோட ஆன்சர். சரியா? அப்ப என்னோட உயரம் என்பது எவ்வளவு இருக்கும்? 5L/3க்கு சமமா இருக்கும். என்னோட உயரம் எதுக்கு சமமா இருக்கும்? 5L/3க்கு சமமா இருக்கும். தட்ஸ் இட். சரியா? கிளியரா? கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் பாரு. இரும்பு தண்டினால் ஏற்படும் வட்ட இயக்கம். சரி, இரும்பு தண்டு அப்படின்னா இந்த ராடு இருக்கு இல்லையா? ராடால ஏற்படக்கூடிய வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். சரியா? நம்ம இப்ப பாக்குறது என்னன்னா வெர்டிகுலர் சர்க்குலர் மோஷன் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வெர்டிகுலர் சர்க்குலர் மோஷன் வந்து ஒரு ராடு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ராடால வந்து அதுல ஏற்படக்கூடிய வெர்டிகுலர் சர்க்குலர் மோஷன் என்னன்னு கேட்போம். ஓகே, ஜஸ்ட் அசியூம் இட்ஸ் அ ராட். ஓகே, என்னன்னு எடுத்துக்கோ? ராட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. சரியா? இந்த ராட்ல வந்து பண்ண டென்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ராடு இருக்குது அப்படின்னா இந்த ராடை வந்து பண்ண ஏதாச்சும் கட்டி இந்த இடத்துல ராடுல வந்து பால் வச்சிருக்கேன். இந்த ராடுக்கு வந்து பண்ண ஏதாவது டென்ஷன் இருக்கு. கண்டிப்பா டென்ஷன் வந்து இருக்குது. சரி, இது மேல இருக்குது ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த டென்ஷன் 0வா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன சொல்றேன், டென்ஷன் வந்து 0வா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்போ இந்த இரும்பு தண்டுல வந்து பாத்தீங்கன்னா அதோட இழுவிசை மதிப்பு இருக்கு இல்லையா? அந்த இரும்பு தண்டுல இருக்கக்கூடிய இழுவிசையோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரியா? 0வா இருக்கிறதுக்கு என்னது? வாய்ப்புகள் குறைவு. 0 அப்படின்றதே வராது. ஆக்சுவலி என்னவா இருக்குது? 0 அப்படின்றதே வராது. ஓகே, அங்க அதே மாதிரி இதோட வேகம் இருக்கு இல்லையா? அந்த வேகமும் அப்படின்றது என்ன ஆகும்? வேகத்தை வந்து பார்த்தோன்னா எஸ், வேகமும் வந்து என்ன ஆகுது? மாறாது. வேகம் வந்து பார்த்தா மாறுபடும். அப்பப்போ என்ன பண்ணும்? மாறுபடும். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, வேகம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்? எக்ஸாக்டா சொல்லணும்னா எஸ், வேகம் வந்து பண்ணா சுழியமா இருக்கும். வேகம் வந்து என்னவா இருக்கும்? சுழியமா இருக்கும். அதாவது மெமரைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. வேகம் வந்து என்ன பண்ணணும்? வேகத்தை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஓகேப்பா. அப்ப இங்க என்னது? இங்க வந்து பண்ணா என்னுடைய ஆரம்ப வேகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து என்னது? என்னுடைய ஆரம்ப வேகம், அதாவது குறைந்தபட்ச வேகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது சுழியம்லாம் கிடையாது. வேகத்தை வந்து பார்த்தா நீ என்ன பண்ணணும்னா நீ மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வேகத்தை வந்து என்ன பண்ணிக்கணும்? மனப்பாடம் தான் நீ வந்து பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்ப v is equal to எனக்கு ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா u ஸ்கொயர் மைனஸ் 2gl 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு தெரியுமா? காஸ் தீட்டான்னு தெரியும். அவ்வளவுதான். சரியா? இங்க என்னது? காஸ் 0வோட மதிப்பு. அப்ப இங்க என்னது? இறுதி திசை எவ்வளவு? 0 ஆயிடுமா? நான் சொல்றது குறைந்தபட்சம் வேகம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். சரியா? குறைந்தபட்சம் இது எவ்வளவு வேகத்துல போகணும்னு சொல்றேன். சரியா? அப்ப என்னது? u ஸ்கொயர் இருந்ததுக்கு பதிலா என்னது? u ஸ்கொயர் வந்து வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? u ஸ்கொயர் தான். சரியா? u வந்து பார்த்தா வெளியே வந்துடும். மைனஸ் என்ன ஆயிடுச்சுப்பா? இது 0 டிகிரினா என்னாச்சு? 4gl வந்துருமா?
minus 4gl வந்துடும். u is equal to square root of minus 4gl வந்துடுமா? வருமா வராதா? u minus square root of 4gl வந்துடும். அப்போ u ஓட ஆன்சர் என்னப்பா? square root of 4gl அப்படின்றது என்னோட ஆன்சர். சரியா? அப்போ இதோட குறைந்தபட்ச வேகம் அப்படின்றது என்னது? இதோட குறைந்தபட்ச வேகம் அப்படின்றது என்னப்பா? எவ்வளோ? 4gl. சரியா? சரி, ஓகே 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 இதுக்கும் நான் வந்து அதே வேரியபிள் கண்டிஷனாக டிஃப்ரெண்ட் கண்டிஷனை நான் அப்ளை பண்ணுறேன். எப்போ பாரு, இதோட ஆங்கிள் வந்து பார்த்தா 90 டிகிரி. அது இதோட என்னது? இந்த தண்டோட ஆங்கிள் வந்து இந்த ராடு இருக்குல்லையே, இந்த ராடோட ஆங்கிள் வந்து நான் 90 டிகிரியாக வைக்கிறேன். சரி, 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி இல்லைன்னா 90 டிகிரிக்குள்ள. ஓகே, அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது பாரு? 90 டிகிரினா இங்கேருந்து எடுக்கிறேன். என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது பாரு? என்ன நடக்குது? ஆசிலேஷன் மோஷன் நடக்குதா? 90 டிகிரியில் எத்தனை நடக்குது? ஆசிலேட்டரி மோஷன் எடுக்குதா? இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வேகத்தை நான் அதிகப்படுத்தேன். என்னது? இன்னும் வந்து பண்ணா தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியை விட நான் அதிகமாக்குது. 90 டிகிரியை விட நான் அதிகமாக்குது. 90 டிகிரியை விட அதிகமாக்குனாலும் இங்க என்னதான் நடக்குது? என்னதான் நடக்குது பாரு? இங்க என்னதான் நடக்குது? என்ன நடக்குது? 90 டிகிரியை விட நான் அதிகமாக்குனாலும் எனக்கு இங்க என்னதான் நடக்குது? ஆசிலேட்டரி மோஷன் தான் நடக்குது. அதாவது என்னுடைய அலைவு இயக்கம் தான் ஏற்படுது. சரியா? இதே நான் வந்து 180 டிகிரிக்கு எடுத்துன்னு போனா மட்டும்தான், இதை நான் என்னது 180 டிகிரிக்கு நான் கரெக்டாக எடுத்துட்டு போனா மட்டும்தான் இதுல என்ன நடக்கும்? செங்குத்து வட்ட இயக்கம் அப்படின்றது ஏற்படும். செங்குத்து வட்ட இயக்கம் அப்படின்றது ஏற்படும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? 90 டிகிரி குறுங்கோணத்துல வைக்கிறேன். குறுங்கோணத்துல வந்து இப்படி ஏதோ வேகத்தை ஏற்படுத்தும் போது, குறுங்கோணத்துக்குள்ள நான் ஒரு வேகத்தை ஏற்படுத்தும் போது அது என்ன ஆகுது? ஆக்சுவலி ஒரு அலைவு இயக்கத்தை தான் ஏற்படுது. சரியா? இதே வந்து நான் 90 டிகிரிக்கு மேல நான் வைக்கிறேன். 90 டிகிரிக்கு மேல வைக்கும்போது அதோட வேகம் என்ன ஆகுது? அதுவும் அலைவு இயக்கத்தை தான் ஏற்படுது. ஓகே, இதே 180 டிகிரியில வைக்கும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இந்த பக்கம் வருது. புரியுதா? 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 அவ்வளவுதான். கிளியரா? கிளியர் தான் நினைக்கிறேன். சரியா? ஓகே 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 நாம இதோடைய வந்து பண்ண கடைசி பகுதிக்கு எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முடிக்க போறோம். இந்த இன்னைக்கு டே 23 என்ன பண்ண போறோம்? ஸோ பர்ஃபெக்டா கணக்கச்சிதமா முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். சரியா? பார்க்கலாம். தொடு விசையினால் ஏற்படும் செங்குத்து வட்ட இயக்கம் என்னன்னு பார்க்கலாம். சரியா? தொடு விசையினால் ஏற்படக்கூடிய செங்குத்து வட்ட இயக்கம் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை. இங்க பாரு, இப்போ இது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இது என்னது? இதுக்கு கீழே வந்து mg செயல்படுமா? ஒரு கார் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது? கார் வந்து பார்த்தா ஒரு வட்டப்பகுதியில் போகுது. சரியா? வட்டப்பகுதியில் போனால் அதுக்கு வேணா கார் வந்து அப்படியே சும்மா ரொம்ப அப்படியே பயங்கரமா இருந்து என்ன பண்ணும்? அப்படியே வந்து சும்மா சொயின்னு இப்படி சுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சுத்தாது. சரியா? இதுக்கு கீழே mg செயல்படுனா இதுக்கு கீழே என்னது? ஒரு செங்குத்து இயக்கம், செங்குத்து விசை செயல்படுமா? இதுக்கு நேரம் என்ன பண்ணுவோம்? செங்குத்து விசை செயல்படுமா? இங்க போகுது அப்படின்னா கார் இங்க போகுதுன்னா இங்க இருந்து கண்டிப்பா செங்குத்து விசை செயல்படுமா? எல்லாத்துலயுமே ஆகும் செங்குத்து விசை அப்படின்னு. கார் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும்? ஒரு செங்குத்து விசை வந்து பண்ணா மையத்தை நோக்கி என்ன பண்ணும்? செயல்படும். சரியா? அப்போ 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 இங்க செயல்படக்கூடிய வட்ட இயக்கத்தின் அப்போ பார்த்துக்கோ, இதன் மீது செயல்படக்கூடிய சரியா அந்த செங்குத்து விசை என்பது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா, என்னுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது? என்னோட மைய நோக்கு இழுவிசைக்கு சமமா இருக்கும். சரியா? இதன் மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை என்பது செங்குத்து விசை என்பது எதுக்கு சமமா இருக்கும்? செங்குத்து விசை என்பது எதுக்கு சமமா இருக்கும்? என்னுடைய இழுவிசையின் மைய நோக்கு இழுவிசைக்கு சமமா இருக்கும். சாரி, மைய நோக்கு இழுவிசைக்கு சமமா இருக்கும். மைய நோக்கு இழுவிசைக்கு சமமாக இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? மைய நோக்கு இழுவிசைக்கு சமமா இருக்குமா? அவ்வளவுதான். சரியா? அப்போ இதன் மீது செய்யப்படக்கூடிய அப்போ என்னது? n = எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mv²r க்கு ஈக்குவலா இருக்கும். அது mv²r minus 2mg plus 3 cos θ க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இதன் மீது செயல்படக்கூடிய இழுவிசை செங்குத்து விசை என்பது எதுக்கு சமமா இருக்கும்? mv²r minus 2mg plus 3 cos θ க்கு ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சா? அவ்வளவுதான். ஓகேப்பா. அதுக்கடுத்து திறன். சரி, அதுக்கடுத்து என்னது? திறன். ஓகே, கிட்டத்தட்ட இதுல வந்து பண்ணா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா கான்செப்ட்ஸ் இதுல நிறைய எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ். ஓகே, இங்க பாரு எத்தனை கொஸ்டின் பாரு. இதுல 1 2 3 4 5 6
6 6 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருக்குமா? 6 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருக்குமா? என்னடா இது அதிசயம். எத்தனை கொஸ்டின் தான்? 1 2 3 4 5 5. ஆமாப்பா 6 கொஸ்டின் தான்ப்பா. இதில் வந்து கொஸ்டின்ஸே கம்மியாக இருக்குது. ஆனால் சொன்ன விஷயம் எக்கச்சக்கமான எவ்வளோ விஷயம் நான் கேதர் பண்ணி சொன்னேன் உனக்கு. எவ்வளோ விஷயத்த சொன்னேன். ஆனால் ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் கம்மியாக எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்த இதில் வந்து பண்ணால் கொலிஷன். இதில் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். இதில் வந்து பண்ண எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகே, இது முடிஞ்சிச்சு அப்படின்னா சரி, இது முடிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு என்னது அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுதான். இது என்னப்பா அது? கொலிஷன், அதாவது மோதல்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தனியா இருக்குது. அந்த மோதல்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெசனும் வந்து பண்ண முடிச்சு. அதுக்கப்புறம் நான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். சரியா? திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா, திறன் அப்படின்றது வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு வேலை ஒன்று இருக்குது. சரியா? எனக்கு வந்து பண்ண நிறைய டேலண்ட் இருக்குங்க சார். எனக்கு வந்து ஐ ஹாவ் மோர் டேலண்ட். ஓகே, எனக்கு வந்து பண்ண ஐ ஹாவ் மோர் டேலண்ட். ஸோ டேலண்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியாக படிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் என்னோட பவர். அதுதான் என்னோட பவர். சரியா? இப்போ வந்து பண்ணா ஏதாவது நோஞ்சா மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஆளுங்க வந்து பேட்டை தூக்கின்னு போயிட்டு 6 அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணா ஏதோ ஒரு பால், ஏதோ 100ல ஒரு 2 பால் 1 பால் 6 போயிடும், வெளியில போய் விழுந்துடும். சரியா? ஏன்னா என்னோட பவர் வந்து அது கரெக்ட் டைமிங் அண்ட் கரெக்டா இருந்தால் மட்டும் தான் போய் விழுகும். சரியா? இதே நல்லா பல்கா இருக்கிற மாதிரி ஆளுங்க, பல்கானா இந்த ஆண்ட்ரேசல் மாதிரி இருக்க ஆளு இருக்கு. அந்த ஆண்ட்ரேசல் மாதிரி இருக்க ஆளெல்லாம் வந்து பண்ணா அப்படியே சும்மா ஓங்கி பட்டான்னு அடிப்பா, சும்மா எங்கேயோ போய் விழுகும். பால் பார்த்துருக்கியா? ஆண்ட்ரேசல் சும்மா அப்படி பட்டு நடிப்போம், சும்மா எங்கேயோ வந்து போயிட்டு எங்கேயோ போய் விழும். சரியா? அதுதானது அவனோட பவர். அவனோட பவர். சரியா? அப்போ பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீ ஒரு ஒர்க்கை எவ்வளவு சீக்கிரமா முடிக்குது, அதுதான் உன்னோட பவர். ஓகே, சோறு சாப்பிட சொல்றாங்க. சரியா? சாப்பிட்றதுல வந்து சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்றது வந்து படம் ஒரு சட்டி தப்ப சாப்பாடை வச்சுட்டு அதை வந்து 10 செகண்ட்ல சாப்பிட்டு முடிக்குதியா, ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடியுதுன்னா அது உன்னோட பவர். சரியா? இன்னொருத்த வந்து என்னது 10 நாள் ஆனாலும் அந்த சாப்பாடு அப்படியே தான் கிடக்கும். அது என்னது அவனோட பவர். அது என்னது அவனோட கெப்பாசிட்டி. எக்ஸாக்டா சொல்லணும்னா என்னது கெப்பாசிட்டி. அவனால எவ்வளவு முடியும் அப்படின்றது கெப்பாசிட்டி. புரிஞ்சா? சரியா? அப்போ ஒரு வேலையை வந்து சீக்கிரமா செய்யணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும்? பவர் வேணும், பவர் வேணும், பவர் வேணும். சரியா? ஓகே, அப்ப என்னது ரேட் ஆஃப், அதாவது என்னது வேலையினுடைய என்னடா இது ஒரு மாதிரி யார் ஆகுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. வேலை அப்படின்றது என்ன அப்படின்னா வச்சுக்கேன், ஸோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். சரியா? நம்ம அப்போ என்னது, ஸோ செய்யப்பட்ட வேலையினுடைய வீதம். அது செய்யப்பட்ட வேலையினுடைய வீதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செய்யப்பட்ட வேலையினுடைய வீதம். சரியா? வேலையினுடைய வீதம். சரியா? இப்படியும் சொல்லலாம். இல்லை வந்து பண்ணா நான் உனக்கு புரியுற மாதிரி நம்ம ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கேன், ஒரு வேலையை எவ்வளோ நேரத்துல முடிக்கிறது, அப்படின்னு சொல்றது தானது நேரத்துல முடிக்கிறது அப்படின்னு சொல்றது தானது திறன், பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப திறன் P = என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, வேலை பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திறன் P என்னன்னு சொல்லுவாங்க, வேலை பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னன்னு பார்த்தோன்னா அப்படின்னா வச்சுக்கேன், ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஜூல் பர் செகண்ட்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தா வாட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வாட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். சரியா? ஓகேப்பா. இந்த திறன்ல வந்து பார்த்தோன்னா, இந்த திறன்லயே வந்து பார்த்தா நம்மளுக்கு எப்படி திசை வேகத்துல வந்து பார்த்தா என்னது உடனடி திசை வேகம், அதுக்கப்புறமா என்ன இருக்குது சராசரி திசை வேகம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த திறன்லையும் பார்த்தோம் அப்படின்னா சராசரி திறன் என்னது, சராசரி திறன் இருக்குது. இந்த சராசரி திறன் இருக்குது. அப்புறமா என்னது உடனடி திறன் சொல்லிட்டு இருக்குது. உடனடி திறன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சரியா? இந்த சராசரி திறன் அப்படின்றது என்ன வச்சுக்கேன், இந்த சராசரி திறன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆவரேஜ் டைம்ல, ஓகே, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல நீ எவ்வளவு வேலை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்றதானது சராசரி திறன். சரியா? அப்ப என்னது சராசரி திறன் சமம், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணலாம், ஒரே கலர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சராசரி திறன் சமம் என்னது டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை டோட்டல் டைம்னு சொல்லுவோம். சரியா? உடனடி திசை வேகம் அது உடனடி திறன் அப்படின்னு dw/dt சொல்லலாமா? dw/dt அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஓகே, அப்போ சராசரி திறனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சராசரி திறனோட இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல்
மொத்த இயக்க ஆற்றல் டிவைட் பை மொத்த நேரம், மொத்த இயக்க ஆற்றல் டிவைட் பை மொத்த நேரம். சரியா? இதப்பா நான் இன்னும் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இப்போ இந்த dw by dt இருக்கு இல்லையா, dw by dt சமம் pன்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஆமாவா? இப்போ இந்த ஒர்க்கை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா f டாட் ds எழுதாமா, f டாட் ds டிவைட் பை dt எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? அப்போ p is equal to என்னன்னு வந்துடும், p is equal to ds by dt திசைவேகம், அப்போ f into v எழுதலாமா? அப்போ p is equal to f டாட் v சொல்லிட்டு எழுதலாமா எழுதக்கூடாதா? இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. f டாட் vன்றது ஒரு முக்கியமான ஃபார்முலா. சரியா? ஓகேப்பா. இப்போ கொஸ்டின்ஸ் போலாம் வா. கொஸ்டின்ஸ். சரியா? விசையானது 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 4k கேப் ஆனது ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. சரியா? ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. மேலும் 4 வினாடிக்கு பிறகு அதன் இடப்பெயர்ச்சி 3i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 5k கேப் எனில் அதன் திறன் என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? இங்க என்ன கொடுத்துருக்கான், விசையோட மதிப்பு கொடுத்துருக்கான். விசையோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான், 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 4k கேப்னு கொடுத்துருக்கான். சரியா? அதுக்கப்புறமா வந்து இடப்பெயர்ச்சியோட மதிப்பு கொடுத்துருக்கேன் எவ்வளவு, 3i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 5k கேப் அப்படின்னு சொல்லிட்டு இடப்பெயர்ச்சியோட மதிப்பும் கொடுத்துருக்கான். சரியா? அப்போ டைமும் கொடுத்துட்டா 4 வினாடின்னு சொல்லிட்டான். சரியா? அப்போ எனக்கு தெரியும் திறனோட ஃபார்முலா என்னது, திறன் இஸ் ஈக்குவல் டு என்னது, திறன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், என்னது வேலை பை காலம்னு சொல்லலாமா? அப்போ வேலையோட மதிப்பு எவ்வளோ பாரு, 2 6 பிளஸ் எவ்வளோ 3 12 பிளஸ் எவ்வளோ, அதே தான் 4 5 20 டிவைட் பை எவ்வளோப்பா, 20 பை 4. ஆன்சர் எவ்வளோ, 38 பை 4. இதை நான் மினிமைஸ் அதாவது தீர்த்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா எவ்வளோ 9.5 அப்படின்னு சொல்லிட்டு 9.5 வாட்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகே, 9.5 வாட்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். சரியா? அதுக்கடுத்து பாரு, ஒரு மேல் தூக்கினா எலிவேட்டர். சரியா? ஒரு எலிவேட்டர் ஒன்றில் அதன் மீது இருக்கும் மொத்த நிறையோட மதிப்பு 1400 கிலோகிராம். ஓகே, அதில் வந்து 600 கிலோகிராம் பயணிகளோட நிறை, 800 கிலோகிராம் மேல் தூக்கியோட நிறை எனில் 3 மீட்டர் பர் செகண்ட் என்ற சீரான வேகத்தில் மேல் நோக்கி செல்கிறது. 3 மீட்டர் பர் செகண்ட் என்ற சீரான வேகத்துல மேல் நோக்கி செல்கிறது எனில் அதன் மீது செயல்படும் உராய்வு விசையின் மதிப்பு 2000 நியூட்டன் எனில் அந்த இயந்திரத்தின் பயன்படும் அதிகபட்ச திறன் என்னன்னு கேட்டிருக்கோம். அந்த இதில் பயன்படக்கூடிய அதிகபட்ச திறன் என்னன்னு கேட்டிருக்கோம். சரியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. ஓகே, முதல்ல இந்த மோட்டார் இருக்குல்ல, அந்த மோட்டார்ல எவ்வளவு ஒர்க் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மோட்டார் வந்து இங்க எங்கேயோ இடத்துல இருக்கும். மோட்டார் வந்து சுத்துது, அப்ப அந்த மின்தூக்கி என்ன ஆகுது, இழுக்கப்படுதா? மின்தூக்கி என்ன ஆகுது, மேல் நோக்கி வருதா? அப்போ இந்த மேல் தூக்கி ஒண்ணு இருக்குது. சரியா? அந்த மேல் தூக்கியோட நிறை எவ்வளவுமா, 1400 கிலோகிராமு. இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறேன். இது கீழே எனக்கு mg செயல்படுமா, mg செயல்படும். ஓகே, அதே சமயத்துல மேல என்ன செயல்படும், செங்குத்து விசை செயல்படும். அது தேவையில்லை. சரியா? செங்குத்து விசை செயல்படும், அது தேவையில்லை. சரியா? இப்போ இது கீழே வந்து பண்ணா mg செயல்படுது. இப்போ இது வந்து மேல போகுது அப்படின்னா அதோட உராய்வு விசை எந்த பக்கம் இருக்கும், கீழே நோக்கி செயல்படுமா, செயல்படாதாப்பா? கீழ் நோக்கி செயல்படும்பா. கீழ் நோக்கி என்ன எவ்வளவு விசை செயல்படுதாமா, 2000 நியூட்டன் செயல்படுது. 2000 நியூட்டன் என்ன செயல்படுது, கீழ் நோக்கி செயல்படுது. அதே சமயத்துல மேல எனக்கு என்ன செயல்படுது, உராய்வு விசை செயல்படுது. அது உராய்வு விசை செயல்படுது. அப்போ ஈக்குலிபிரியம். ஓகே, அப்ப என்னது ஈக்குலிபிரியத்துல, ஓகே, அப்ப சமநிலையில வந்து பார்த்தா என்னது, எஃப் உராய்வு சமம் எப்படி இருக்கும், எஃப் உராய்வு சமம் 2000 நியூட்டன் மைனஸ் எம்ஜின்னு இருக்குமா, மைனஸ் எம்ஜி சமம் 0ன்னு இருக்குமா. அப்ப என்னது, எனக்கு எஃப் உராய்வு விசை தான் வேணும். அப்போ உராய்வு விசை சமம் நான் எழுதலாம் 2000 பிளஸ் 14,000 எழுதலாமா? ஆமாவா? அப்போ உராய்வு விசையோட மதிப்பு எவ்வளோப்பா, 16,000 நியூட்டன். 16,000 நியூட்டன் அப்படின்றது என்னுடைய உராய்வு விசையினுடைய மதிப்பு. எத்தனை, 16,000 நியூட்டன் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய உராய்வு விசையினுடைய மதிப்புப்பா. சரியா? ஓகே. அப்ப இங்க திறன் அப்படின்றது எப்படி இருக்கும், திறன் P is equal to என்னன்னு தெரியும் எனக்கு, F into V தெரியுமா? F ஓட மதிப்பு எவ்வளவு, 16,000. சரியா? V ஓட மதிப்பு எவ்வளவு, 3ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 16 எவ்வளவு, 48 into 10⁻3. அப்ப ஆன்சர் எவ்வளவுப்பா, 48 கிலோ வாட்ஸ். 48 கிலோ வாட்ஸ் தான் வந்து பண்ண என்னுடைய திறன். 48 கிலோ வாட்ஸ் அப்படின்றது என்னது, என்னுடைய திறன். புரிஞ்சா? ஓகே, அடுத்து பாரு. இரண்டு இயந்திரங்களின் திறன்களின் விகிதம் 3√x + 1 எனில் மேலும் அவைகளின் செய்ய முடியும் அளவு முறையே 300 கிலோகிராம் நிறைய 5 நிமிடத்திலும் மற்றும் 50 நிறை எடையை 2 நிமிடம் இருக்கிறது எனில் எக்ஸினுடைய மதிப்பெண்ணு கேட்கலாம். சரியா? அதாவது ஒன்றும் இல்லப்பா, இங்க வந்து எனக்கு மோட்டார் இருக்குது, இங்க எனக்கு ஒரு மோட்டார் ஒன்று இருக்குது. ஓகே, இங்க எனக்கு ஒரு மோட்டார் ஒன்று இருக்குது. புரியுதா? இதுல ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன். 100 மீட்டர். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன் மோட்டார் வந்து இங்கே இருக்குது. சரியா? இந்த இடத்துல என்ன கிணறு வந்து பண்ணால் இந்த இடத்துல
கிணறு இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு கிணறு வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கு? கிணறு வந்து இந்த இடத்துல இருக்கு. சரியா? ஓகே. இந்த கிணறுக்கும் மோட்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 100 மீட்டர்னு சொல்லிட்டான். இந்த மொனருக்கும் இருக்கு எவ்வளவு கிணறுக்கும் மொனருன்ற பாரு, கிணறுக்கும் மோட்டருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? 100 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இதோட இயக்காற்றலுடைய மதிப்பு இங்க பாரு 300 கிலோகிராம் நிறைய 5 நிமிடத்துல இருக்குது. சரியா? 300 கிலோகிராம் நிறைய 5 நிமிஷத்துலயும் அப்புறமா அது 50 கிலோகிராம் நிறைய இன்னொரு இதுலயும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா. சரியா? அப்ப பவர் 1 எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப திறனுடைய 1. சரியா? 1வது திறனுடைய மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும் பாரு. 1வது திறனுடைய மதிப்பு எனக்கு எப்படிப்பா இருக்கும்? ரொம்ப ஈஸியா. எவ்வளோ? 300 கிலோகிராம் 1/2 இன்ட்டு 300 கிலோகிராம் நிறையா ஒர்க் டன் பை டைமா? ஒர்க் டன் பை டைமா? ஆமா தானே? அப்ப எவ்வளவு? 300 கிலோகிராம் நிறையா 300 கிலோகிராம் நிறை எவ்வளவு நேரத்தில் இருக்குதாமா? 300 கிலோகிராம் நிறை. அப்பனாது என்னடா இருக்கும்? ஃபார்முலாவே என்ன? ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் டிவைட் பை டைம்னு சொல்லலாமா? ஒர்க் டன் டிவைட் பை டைம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? அப்ப இங்க செய்யப்பட்ட வேலை என்பது எதுக்கு சமமா இருக்கும்? செய்யப்பட்ட வேலை என்பது நிலையாற்றலுக்கு சமமா இருக்குமா? ஓகே, நிலையாற்றலுக்கு சமமா இருக்குமா? அப்ப எம்மோட மதிப்பு 300, ஜியோட மதிப்பு எவ்வளவு? 10, ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு? 100. கரெக்டா? ஆமாவா? டோட்டல் டைம் டீன்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன். அது டோட்டல் டைம் எவ்வளவு? 5 நிமிஷமா? அப்ப எவ்வளவு? 5/60ன்னு வச்சுக்கிறேன். 5 × 60ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சரியா? அப்ப நிலையாற்றலோட 2 மதிப்பு எப்படி இருக்கும்? திறனுடைய 2வது திறனோட மதிப்பு எப்படி இருக்கும்? எவ்வளோப்பா? எத்தனை கிலோகிராம்ப்பா? 2வது இருக்குது எத்தனை? 50 கிலோகிராமா? அப்போ 50 × G × 100. ஆமா, 100 டிவைட் பை எவ்வளோ? எத்தனை நிமிஷத்துல இருக்குது? எத்தனை நிமிஷத்துல இருக்குதுப்பா? 2 நிமிஷத்துல இருக்குதா? 2 நிமிஷம். சரியா? அப்போ 2 × 60. அப்போ எவ்வளோ? P1/P2 சமம் எவ்வளோ? P1/P2 சமம் எவ்வளோ இருந்துச்சு? 300 × 10 × 100 100 டிவைட் பை 5 × 60 இன்ட்டு மேலே 2 × 60 டிவைட் பை 2 × 60 டிவைட் பை 50 × 100 × 10. சரியா? அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுமா? ஆமாவா? அப்ப இந்த 60 கேன்சல் ஆயிடுமா? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எஸ். அப்ப இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது எத்தனை டைம் வந்துடும்? 6 டைம் வந்துடும். ஆமாவா? 6 டைம் வந்துடும். வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? அவ்வளவுதான். அப்ப என்ன ஆன்சர் வந்துச்சு பாரு? 12/5ன்னு சொல்லிட்டு வந்துச்சா? 12/5 சமம் P1/P2 மதிப்பு எவ்வளோப்பா? √3x டிவைட் பை √3x டிவைட் பை √x + 1 √x + 1ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணி வேலை முடிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? 15x 15 √x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 12 √x + 1ன்னு வருமா? 12 √x + 1ன்னு சொல்லிட்டு வருமா? வராதடா? 12 √x + 1ன்னு சொல்லிட்டு வருமா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாரு, இதை என்னென்ன பக்கம் நான் கொண்டு வந்திருப்பேன். என்னது? இந்த √x மதிப்பு இருக்கு இல்லையா? √x + 1 12 √x + 1ன்னா 12 + 1. ஓகே. எஸ், 12 √x என்னது? 12 √x + 12ன்னு வருமா? 12 √x + 12 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? சரியா? அப்ப என்ன ஆகுது? இது என்ன பக்கம் போயிடுமா? அப்ப 15 √x - 12 √x 12 √x = எவ்வளோ? 12 √x = எவ்வளோன்னு சொல்லிட்டு 12ன்னு மட்டும் வரும். இது எவ்வளோப்பா? 3 √x சமம் எவ்வளோ வந்துச்சு? 12ன்னு சொல்லிட்டு வந்துடும். இதையும் கேன்சல் பண்ணா 4. அப்போ √x மதிப்பு 4 அப்படின்னா x மதிப்பு என்னது? x = 4². அப்போ x மதிப்பு எவ்வளோ? 16ன்னு சொல்லிட்டு. ஓகே, x என்பது 16. சரியா? x மதிப்பு எவ்வளோப்பா? 16. ஓகேவா? m நிறை கொண்ட மகிழுந்தானது ஓய்விலிருந்து ஒரு முடுக்கத்தை அடைகிறது. m நிறை கொண்ட ஒரு கார் இருக்குதாமா? அந்த கார் என்னது? ஸோ ரெஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுது? ஒரு முடுக்கத்தை அடைகிறது. மேலும் அந்த மகிழுந்தின் உடனடி திறன் வந்து என்னது? P0 எனில் அவற்றின் உடனடி திசைவேகம் மற்றும் நேர மையத்திற்கு இடையே உள்ள தகவல் என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை. P0 = என்னன்னு சொல்லலாம்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இன் டைம்னு சொல்லலாமா? ஆமாவா? அப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆரம்பத்துல வந்து பண்ணானது, ஸோ சுழியத்துல என்னது? 0வா இருக்குது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் தூரம் ஓடுது. அப்ப என்னது? 1/2 mv² தான். mv² Tன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? Tன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேலை முடிஞ்சு. அப்ப P0 = என்னன்னு சொல்லலாம்? mv² 2Tன்னு சொல்லலாமா? mv² 2T அப்படின்னு சொல்லலாம். இங்க எனக்கு திசை வேகத்துக்கும் நேரத்துக்கும் தான் எனக்கு வேணும். அப்ப என்னது? v = என்னன்னு வரும்? √P0 2T mmன்னு வருமா? அவ்வளவுதான். அப்ப வெலாசிட்டிக்கும் திசை வேகத்துக்கு நேரத்துக்கு கூடிய தகவல் என்ன? v is directly proportional to √Tன்னு சொல்லலாம். அதுதான் சொல்லலாம் T⁻1/2ன்னு சொல்லலாம். ஆப்ஷனை பொறுத்து எப்படி மாறுதோ அந்த மாதிரி பார்த்துக்கும். அது ஆப்ஷனை பொறுத்து எப்படி மாறுதோ அந்த மாதிரி பார்த்துக்கும். சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்து பாரு,
T எனும் எந்த ஒரு கன நேரத்திலும் 5 நியூட்டன் எனும் விசையை செயல்பாட்டில் கீழுள்ள எந்த ஒரு துகளானது இடப்பெயர்ச்சி என்பது. இது வந்து துகளது இது வந்து நீட் 2024 அப்படியே கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதுறது. சரியா? எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காங்க மட்டும் பார்த்துக்கும். ஓகே, இடப்பெயர்ச்சி என்பது 2t-1 எனில் உடனடி திறனின் மதிப்பு. உடனடி திறனோட மதிப்பு எவ்வளோப்பா? இங்க விசை சொல்லிட்டான், விசையோட மதிப்பு சொல்லிட்டா, இடப்பெயர்ச்சியோட மதிப்பு கொடுத்துட்டான். ஆமாவா? அப்ப என்னது என்னப்பா எவ்வளோ? என்னோட வேலை என்பது எவ்வளோப்பா? வேலை என்பது எவ்வளோ? வேலை என்பது என்னது? 5 × 2t-1 சொல்லிட்டு வருமா? அப்ப ஆன்சர் எவ்வளோ? 10t-1 சொல்லிட்டு வந்துடும். ஒர்க்கோடைய மதிப்பு கிடைச்சிடும். சரியா? அப்ப திறன் அப்படின்றது என்னப்பா? dw/dtயா? dw/dtயா? அப்ப என்னது? P = d/dt of 10t - 10 வருமா? ஆமாவா? அப்ப இதை வகைத்தோம்னா எனக்கு திறனோட மதிப்பு எவ்வளோ? 10 வாட்ஸ் கிடைக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். 2024 இவ்வளவு ஈஸியா இந்த கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கோம். 2024 இதுதான் கொஸ்டின். இவ்வளவுதான் ஆன்சர். சப்ப. சரியா? சப்ப. ஓகே, புரிஞ்சா? தட்ஸ் இட். ஸோ இதோட வந்து பண்ணா இந்த லெக்சர் முடியுது. டே 23 முடியுது. நாளைக்கு டே 24ல உங்களுக்கு வந்து என்னது? ஸோ கொலிஷன் மட்டும்தான் இதுல பெண்டிங் இருக்குது. அந்த கொலிஷன்னா ஒன்றும் இல்லை, மோதல்கள் வந்து பார்த்தா 2 விதமான மோதல் இருக்குது. மீட்சி மோதல், மீட்சியற்ற மோதல். இது ரெண்டையும் நம்ம இது மொத்தமா பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சது. சரியா? சரி, ஓகே. அப்போ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.